அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது இனிய முடிவு கொண்ட விறுவிறுப்பான வித்தியாசமான குடும்ப நாவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அனுஷியாவால் இன்னும் கூட அதை நம்ப முடியலை. நான் ஒருவனிடம் மனதை பறிகொடுத்து திருமணத்திற்கு சம்மதமும் தெரிவித்து விட்டேனா? இன்னும் 4 நாட்களில் திருமணம். நடப்பது எல்லாம் கனவு போல தோன்றியது. நின்றால் அவன் நினைவு, உறங்கினால் அவன் கனவு, பேசினால் அவன் உள்ளத்தில் கொண்ட நேசம் பற்றி, இப்படி சகலமுமாய் உள்ளத்தை கொள்ளை கொண்டிருந்தான். இப்பொழுதும் கூட அவனை பற்றியேதான் சிந்தித்து கொண்டிருந்தாள். இந்நேரம் என்ன செய்து கொண்டிருப்பான்? திருமண வேளையில் பிஸியாகி விட்டிருப்பானா, இல்லை என்னை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பானா? யோசித்து கொண்டிருந்த போது அவளின் செல்பேசி அழைத்தது. இப்படித்தான் எந்த நேரம் என்றில்லாமல் அவனிடமிருந்து அழைப்பு வரும். ஒன்றுமே பேச விஷயமில்லாவிட்டாலும் ஏதோ சீரியஸான விஷயத்தை பேசிக்கொள்வது போல பேசிக்கொண்டிருப்பான். ஒரு நாள் அவனிடம் கேட்டே விட்டாள் அனு. இப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணுறீங்களே, உங்கள் மொத்த சொத்தையும் ஃபோன் பில்லுக்கே செலவழிச்சிடுறதா உத்தேசமா? ஏன் செலவழிச்சா என்ன? என்னால் ஒரு நிமிஷம் கூட உன்னை பார்க்காம பேசாமல் இருக்க முடியலா? நேரில் வந்தாலும் உன் வீட்டில் வெளியில் விட மாட்டேங்கிறாங்க. நான் என்ன செய்கிறது? கொஞ்சம் கூட என் மேலே பாவப்பட மாட்டேங்கிறா. இப்போ கூட சொல்லு, உன்னை பார்க்க ஓடி வந்துடுறேன், வரட்டுமா? ஏக்கம் ததும்ப கேட்க, வேணாம் சாமி, ஃபோனில் நீங்கள் பேசுகிறதையே தாங்க முடியல, நேரில் வேறையா? முடியாது என சிரிப்பாள் அனு. ஆனால் அவன் அவளிடம் கொண்டுள்ள தீவிரமான நேசத்தை நினைக்கும்போது மனதிற்குள் சந்தோஷமலை பெய்ய தொடங்கிவிடும். அந்த காதல் மலையில் அவனும் அவளும் திகட்ட திகட்ட நனைந்து கொண்டிருப்பார்கள், காதல் கிளிகளாய். அவளுக்கு அவர்கள் முதலாக சந்தித்தது ஞாபக அலைகளாய் நெஞ்சில் எழும். அவற்றை மனதில் ஏற்படும் பரவசத்தை அனுபவித்தபடி நினைத்து பார்ப்பாள். அவள் BCA படித்து முடித்து ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்த சமயம் அது. அவள் அப்பா ஜெய்சிங் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர். மகளை மேல் படிப்புக்கு அடுத்த கட்டமாக தயாராக்க மகளும் அதுவரை ப்ராஜெக்ட் செய்வதாகவும் தற்காலிகமாக அங்கு வேலை பார்ப்பதாகவும் கூறியிருந்தாள். அப்படி ஒரு நாள் வேலை முடித்து நண்பர்களுடன் அவள் பேசி சிரித்து கொண்டிருக்கும் போதுதான் பிருத்திவியை சந்திக்க நேர்ந்தது. அந்த கம்பெனியின் ப்ராஜெக்ட் மேனேஜர் இவனுடைய நண்பன் என பிறகு தெரிந்து கொண்டாள். அவனை பார்க்க வந்த போதெல்லாம் இவளையும் ஓர கண்ணால் விழுங்கி இவளை சிவக்கடிப்பான். முதலில் அவளும் ஒதுங்கி கொண்டாள்தான். ஆனால் இவன் விடுவதாக இல்லையே. விலக விலக அவளை விடாது காதல் வயப்படுத்தினான். சில நாட்களில் அவனை பார்க்காத சமயங்களில் இவளும் தவித்து திணறியதை உணர்ந்த போதுதான் தன் மனதில் அவன் மேல் நாட்டம் இருப்பதை உணரத் தொடங்கினாள், அவனை நேசிக்கவும். அதன் பிறகு எந்தவித இடையூறுகளுமின்றி வருடமாய் காதலித்தனர். வீட்டில் பெண் பார்க்க துவங்கிய நேரம் பிருத்திவி தங்களுடைய காதலை பற்றி கூறிவிட்டான். அனுஷியா நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள். ஆனால் பிருத்திவியோ பணக்காரன். அவனை காதலித்து கொண்டிருக்கும் போது நம்பிக்கையின்றி ஒரு முறை கேட்க அவனோ அவளிடம் பேசாமல் அவளை பதறவிட்டான். மற்றவங்கள போல என்னையும் நினச்சிடாதானோ, என்னைக்கு உன்னை பார்த்தேனோ அன்னைக்கிலிருந்து நீ என் மனைவியாகிட்டா. வெளி உலகிற்காக நம் திருமணம் நடப்பது ஒன்றுதான் பாக்கி. அதுக்காக நம் காதலையே நீ சந்தேகப்படுவியா? அவன் கேட்ட விதத்தில் அவள் அன்று ஊமையாகி போனாள். ஆனால் அனுஷியா இப்படி கேட்டதற்கு காரணம் அவன் பின்புலம்தான். இப்படிப்பட்ட பணக்காரன் தன்னை போல ஒரு நடுத்தர குடும்பத்து பெண்ணை காதலிக்கிறான் என்பதையே அவளால் நம்ப முடியாமல் தான் இருந்தது. பிருத்திவியின் உண்மையான காதலை உணர்ந்து கொண்ட பிறகு அவனை நம்பினாள். அவனும் அவளை உண்மையாக காதலித்தான் என்பதை காட்ட இதோ திருமண தேதியையே நிச்சயித்துவிட்டு ஏற்பாடும் பலமாகி 4 நாட்களில் கல்யாணம் கைகுடியதை நினைக்கும்போது அவளால் சந்தோஷவானில் பறக்காமல் இருக்க முடியுமா? ஏன் மது, உன் தம்பிக்கு அந்த பொண்ணு என்ன சொக்குப்படி போட்டிருப்பான்னு நினைக்கிறா? இப்படி உருகுறானே? மாதவன் கேட்டான். என்ன சொக்குப்பொடியோ என்னவோ, இவ்வளவு பெரிய பணக்கார இடத்துல மாப்பிள்ளையை பிடிச்ச பின்ன எந்த பொடியை தான் போடாமல் இருப்பா? மதுமதி தோளை இடித்து சொல்லி கொண்டாள். ஏன் உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா தான் என்ன? குடும்பம் முழுசும் பார்க்காத ஒரு அழகிய பார்த்துட்ட மாதிரியில் மொத்தமாக கவுந்துட்டாங்க. இன்னும் 4 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு. இப்போ நாம் அதை பற்றி பேசி எதுவும் ஆக போகிறதில்ல. நான் போய் டெக்கரேஷன் முடிஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு வரேன், நீ இங்கே என்ன நடக்குதுன்னு கவனி, கூறிவிட்டு போனான் மாதவன். மதுமதிக்கு அணுவை சுத்தமாக பிடிக்கவில்லை. ரொம்ப சுமாரான இடம். சீர்சனத்தி என்று பெரிதா எதுவும் இல்லை. இவள் தன் தம்பிக்கு பொண்டாட்டியா என்று ஆரம்பம் முதலே அணுவை வெறுக்க தொடங்கிவிட்டிருந்தாள்.
அதற்கு நேர்மாறாக அவளுடைய அப்பா சதாசிவமும் அம்மா சாரதாவும் அவளை இன்னொரு மகளாகவே பார்க்க தொடங்கிவிட்டார்கள். ஏனோ மதுமதிக்கு அவளை பார்த்தாலே வெறுக்கத்தான் தோன்றியது. அவள் உடம்பில் ஊறிய பணக்கார திமிரும் ஆணவமும் மனிதர்களிடையே நல்லது கெட்டதை பார்க்க தெரியாமல் போய்விட்டதும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். பிருத்திவி வந்து தன் காதலை சொல்லும்போது இந்த திருமணத்தை நிறுத்த எவ்வளவோ எடுத்து கூறி பார்த்தாள். கௌரவம் அந்தஸ்து என மிரட்டியும் பணிய வைக்க முடியவில்லை. தம்பியிடமும் பெற்றவர்களிடமும் எந்த ஒரு எதிர்வினையும் இல்லாமல் போகவே அமைதியாகிவிட்டாள். நடப்பது நடக்கட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று. அணுவின் பெற்றோர்கள் ஜெய்சிங்கும் விமலாவும் பெற்றவர்களின் ஆதரவில்லாமல் காதல் திருமணம் செய்து கொண்டு உழைத்து முன்னேறி இன்று ஓரளவு வசதி கொண்டவர்களாக இருந்தாலும் சதாசிவம் குடும்பம் முன் கொஞ்சம் குறைவாகத்தான் தோன்றும். மதுமதிக்கு திருமணமாகி 5 வருடங்களாகிறது. இன்னும் குழந்தை பாக்கியமில்லை, பார்க்காத வைத்தியமும் இல்லை. அவளுக்கு ஏற்ற கணவன் மாதவன். பொண்டாட்டி எல்லேனு முன் எண்ணெயாகவே மாறிவிடும் குணம். செல்ல மகளாக வளர்ந்த காரணத்தினால் வீட்டில் அவள் வைத்ததுதான் சட்டம். டிகிரி முடிந்த கையோடு வீட்டோடு மாப்பிள்ளை வேண்டுமென்றே சொந்தத்தில் பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள். மதுமதியின் அழகும் பணமும் மாதவனையும் அவன் பெற்றோரையும் கட்டி போட்டன. அவன் பெற்றோர்கள் கிராமத்தில் வாழ்ந்தவர்கள். பையனை வீட்டோடு மாப்பிள்ளையாக்கி அனுப்பி வைத்துவிட்டு இன்று வேதனைப்பட்டு கொண்டிருப்பவர்கள். மாதம் ஊருக்கு பணம் அனுப்புவதோடு பிள்ளையின் கடமை முடிந்துவிட்டதாக நினைக்கும் மகன். அத்திப்பூத்தாட் போல என்றாவது அவன் மட்டும் சென்று பெற்றோரை பார்த்துவிட்டு வருவான். உடம்பு நோகாமல் வியர்வை சிந்தாமல் பணமும் அந்தஸ்தும் வரும்பொழுது வேண்டாம் என்று சொல்ல மனம் வருமா என்ன? ஆனால் அவன் பெருமைப்பட்டு நின்றதற்காக ஒரு நாள் வருத்தப்பட நேரிடும் என்பது அப்போது தெரியவில்லை. பிருத்திவிராஜ் தொழில் படிப்புகளை படித்து முடித்து பின் கம்பெனி நிர்வாகத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்று சதாசிவம் நினைத்து கொண்டிருந்த சமயத்தில் மகன் ஒரு பெண்ணை காதலிப்பதாக கூறிக்கொண்டு வந்து நின்றான். பெற்றோர்களாக முதலில் மறுத்தார்கள். மகனுக்கு எடுத்து சொல்லி ஓய்ந்த பின் அவன் விடாகண்டனாக இருப்பதைக் கண்டு ஒரு வழியாய் அணுவின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து பேச ஒப்புதல் தெரிவித்து குடும்பத்துடன் பெண் பார்க்க சென்றனர். ஜெய்சிங், விமலா, அனுஷியா மூவரும் ஒருவரையொருவர் விட்டு கொடுக்காமல் பந்தபாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை கண்ட சதாசிவம் தான் நினைத்து வந்த எண்ணத்தையே மாற்றிக்கொள்ளும்படி ஆயிற்று. அவர்களுடைய பாசத்தை கண்ட பின்தான் அணுவை தன் மகன் இவ்வளவு ஆழமாக நேசிக்க காரணம் இருப்பதை கண்டுகொண்டார். முதலில் பெண் வீட்டாரை பற்றி தெரிந்து கொள்ள தன் குடும்ப சொத்து, அந்தஸ்து, தனது கம்பெனிகள், அவற்றை நடத்தி வந்த விதம் என அவர் பேசிக்கொண்டிருக்கவும் பிருத்திவி கூட தன் அப்பாவுக்கு என்ன ஆயிற்று என பிரமை கொண்டிருந்தான். ஆனால் பணத்திற்கு முக்கியத்துவம் தராமல் அதே சமயம் விட்டு கொடுக்காமல் அவர்கள் பேசியதும் சதாசிவத்தை வீழ்த்திவிட்டது. முதலில் அணுவை பார்த்தவுடனே அவர்களுக்கு பிடித்துவிட்டதை பிறகு சந்தோஷமாக கூறி அனைவரையும் பிரமிக்க வைத்தார். உயர்தரமான காஞ்சிப்பட்டில் தலை நிறைய மல்லிகை மணத்துடன் காலில் விழுந்த ஆசி பெற்ற தன் மருமகளை அன்போடு ஆசிர்வதித்தனர் சதாசிவமும் சாரதாவும். ஆனால் மதுமதியால் தான் அவளை ஏற்கவே முடியவில்லை. நேற்று முன்தினமே தன் தந்தை பரிசம் போடுவதற்கு என எடுத்த காஞ்சிப்பட்டின் விலையும் பிருத்திவி தன் பங்குக்கு மனைவியாக போகிறவளுக்கு எடுத்த டைமண்ட் நெக்லஸும் தோடும் அவளது வயிற்றெரிச்சலை இன்னும் கொஞ்சம் கிளப்பி விடுவதாக இருந்தது. சாதாரணமானவளுக்கு இப்படி ஒரு யோகமா? அவள் தங்கள் அந்தஸ்திற்கு கொஞ்சம் கூடவோ குறைவாகவோ இருந்தாலாவது மதுமதி ஏற்றுக்கொண்டிருப்பாளோ என்னவோ. ஆனால் பிருத்திவியை அவள் மயக்கி திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்து விட்டாள் என்று ஆத்திரம் வந்தது இவளுக்கு. சம்பிரதாயமாக 2 வார்த்தை புன்னகை செய்துவிட்டு இதற்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்பது போல ஒதுங்கி கொண்டாள் மதுமதி. மனைவி எவ்வளியோ கணவனும் அதையே பின்பற்றினான். அடுத்த முகூர்த்தத்தில் திருமணம் என நிச்சயிக்கப்பட அந்த நாள் இன்றே வந்துவிடக் கூடாதா என்ற ஏக்க பார்வையை வீசினான் பிருத்திவி. இன்ப கனவுகளை தூண்டிவிட்ட அவன் பார்வையை தாங்காது விழிகளை மெல்ல வேறுபுறம் செலுத்தினாள் அனு. மகனுக்காக அந்தஸ்து, பணம் என பார்க்காது அவர்களது காதலை ஏற்று திருமணத்திற்கு பச்சை கொடி காட்டிவிட்டார் சதாசிவம். திருமண நாளும் வந்தது. உள்ளங்கள் இணைந்து அழகிய இல்லங்களாகும் அந்த திருமண நாளும் வந்தது. திருமணத்திற்கு வந்த உறவினர்களை எதிர்பார்க்காதவாறு பெரிய அளவில் திருமணத்தை நடத்தி வைத்தார் சதாசிவம். வந்திருந்த பெரிய கூட்டத்தில் 3/4 பேர் சதாசிவத்திற்கு தெரிந்தவர்களாகவே இருந்தனர். மகள் அணுவின் அதிர்ஷ்டத்தை நினைத்து பெற்றவர்களின் முகம் பூரிப்பில் ஜொலித்தது. உலகில் உள்ள அனைத்து சந்தோஷங்களும் தனக்கே உரியதாகிவிட்ட மகிழ்ச்சியில் பிருத்திவியும் அனுஷியாவும் மிக்க மகிழ்வுடன் அனைவரிடமும் நல்லாசி பெற்றனர். சடங்குகள் ஒவ்வொன்றாக முடிந்து வீடு திரும்பிய பின் முதலிரவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதலிரவு அறை விவரிக்கவே முடியாத அழகோவியமாய்
சித்திரம் ஒன்று நடந்து உயிர் பெற்று வருவதைப் போல பால் சொம்பை கையிலேந்தியபடி பெண்களுக்கே உரிய நாணத்தோடு உள்ளே சென்றாள் அனு. உள்ளே பிருத்திவி எங்கே? சுற்றுமுற்றும் பார்க்க திடீரென பூக்குவியல் மேலே கொட்டவும் அனு சிலிர்த்தாள். அவள் பின்னால் மந்தகாசம் தவழும் புன்னகையுடன் ஆருயிர் கணவன் நின்றிருந்தான். பின் இவர்களின் லீலைகளைக் கண்டு விளக்குகள் கண்களை மூடிக்கொள்ள பிருத்திவியின் காதலிலும் அன்பிலும் முற்றிலுமாய் தன்னை இழந்தாள் அனு. காலையில் குளித்து முடித்து சாமி கும்பிட்டு விட்டு காஃபியுடன் மனதை மயக்கும் ஓவியமாய் கணவனை எழுப்பினாள் அனு. என்னங்க, எழுந்துருங்க எழுந்துருங்க ப்ளீஸ். அசையாமல் படுத்து கிடந்தான். காலையிலேயே ஆரம்பிச்சாச்சா? எழுந்துரு என உழுக்க அவளை அப்படியே இழுத்து தன்மேல் போட்டு கொண்டான் பிருத்திவி. எவ்வளவு நேரமாக எழுப்புறேன், எதுக்கு இப்படி இழுத்தீங்க? விடுங்க. இப்படி காலையிலேயே மனசை மயக்கிற மாதிரி வந்து நின்னா பாவம் நான் என்ன செய்கிறதாம்? குறைப்பட்டு கொண்டான். நாட்கள் நகர்ந்தது. பிருத்திவியும் அனுஷியாவும் இன்பவானில் பறந்து கொண்டிருந்தனர். ஜெய்சிங்கும் விமலாவும் மறுவீடு அது இது என்று மகளுக்கு அத்தனை சடங்குகளையும் செய்து நல்லபடியாகவே புகுந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். வாரம் 2 முழுதாக கரைய அன்று பிருத்வி அவர்களது கம்பெனிக்கு செல்ல வேண்டிய நாள். ரெடியாகி கொண்டிருந்தவன் அனு அனு என்று கூப்பிட்டான். சமையலறையில் வேலையாயிருந்தவள் என்னவோ ஏதோவென பதறி அறைக்குள் சென்றாள். அவன் அவளையே பார்த்தான். ஏங்க, வேலை இருக்கும்போது கூப்பிட்டு இப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? கணவனின் விழிகளை காணாமல் கண்ண சிவப்பை மறைத்தபடி கேட்டாள். நீ சினிமா பார்த்ததே இல்லையா? அவன் அப்படி கேட்கவும் இவள் ஏன் என்று புரியாமல் அவனை பார்த்தாள். ஏன் கேட்குறீங்க? நீ என்ன படித்து என்ன பண்ணுறது? இந்த காலத்தில் லவ்வர்ஸ் எல்லாம் கடற்கரை ரெஸ்டாரண்ட்டுன்னு பப்ளிக்காக சுற்றிட்டு திரியும்போது நாம் காதலிக்கிறப்ப நீ உன் விரலை கூட தொட அனுமதிக்கலா. அப்போவே நான் நினச்சேன் நீ சரியான பெண் துறவின்னு. அவன் கிண்டல் செய்வதை பார்த்துவிட்டு அவளுக்கு கோபம் எகிரியது. நான் பெண் துறவின்னு நினைக்கிற அளவுக்கு இப்போ என்ன நடந்துட்டதாம்? மனைவியின் கோபம் கொண்ட முகத்தை ஆராய்ச்சியோடு பார்த்தவன் முகத்தில் ரசனை தொற்றிக்கொள்ள, இல்லை வேலைக்கு போகும்போது பொண்டாட்டிங்க புருஷனுக்கு டாட்டா காட்டுவாங்க, வாசல் வரை வந்து வழி அனுப்புவாங்க, முத்தம் கொடுப்பாங்க, உனக்கு தெரியாதா? அவன் கேட்ட விதம் சட்டென அவளுக்கு சிரிப்பை வரவழைத்தது. நீங்கள் நிறைய சினிமா பார்ப்பீங்களோ? சரி சரி வாங்க, வாசல் வரைக்கும் வரேன். அப்போ நான் கேட்டது என்னாச்சு? முத்தம்மா? என்னது சின்ன குழந்தைங்க அடம்பிடிக்கிற மாதிரி பண்ணுறீங்களே? கோபப்பட்டாலும் ஒரு பக்கம் கணவனின் இந்த நெருக்கம் மனதிற்கு இன்பமாக இருந்தது. இப்போ நீ கொடுக்கலனா நான் போகிறதா அல்ல என்று சர்ட்டின் பட்டன்களை கலற்ற முயல அவனை இழுத்து மூச்சு முட்ட முத்தமிட்டு விட்டு, இப்போ சார் கிளம்புறீங்களா என அனுப்பி வைத்தாள். பிருத்திவி இப்படித்தான். அணுவிடம் தான் நினைத்தது நினைத்தபடியே நடக்க வேண்டுமென அடம்பிடிப்பான். இந்த குழந்தைத்தனம் கூட அவன் மேல் அதிகம் காதல் கொள்ள தூண்டியது. திருமணமாகி வந்த நாளிலிருந்து இன்று வரை மதுமதியும் மாதவனும் மட்டும் சற்று வெட்டிவிட்டாற் போல பேசுவார்கள். அவர்களிடம் ஏனோ ஒரு ஒதுக்கம் இருந்தது. சதாசிவமும் சாரதாவும் பெற்ற மகளை நடத்துவது போல பாசம் காட்டவும் நாத்தனாரின் பாராமுகம் குறையாகவே படவில்லை. சாரதாவிற்கு கோயில் குளம் என சுற்ற பிடிக்கும். இதுநாள் வரை தனியாகத்தான் அவற்றிற்கெல்லாம் சென்று வந்து கொண்டிருப்பார். மகளை அழைத்தால் அவள் அதற்கெல்லாம் நேரமில்லை என ஒதுங்கி விடுவாள். சதாசிவமும் இதுநாள் வரை பிஸ்னஸ் என்று பறந்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போதோ அணு வந்த பிறகு மாமியாரை எங்கும் தனியாக செல்ல அனுமதிப்பது கிடையாது. இரத்த கொதிப்பு குறைவாக உள்ளதால் சாரதாவிற்கு எந்த நேரத்தில் மயக்கம் வரும் என்று கூற முடியாது. அதனால் எங்கு சென்றாலும் உடன் தயாராகி சென்று விடுவாள் துணையாக. அதை கண்ட மதுமதிக்கு, இந்த நடிப்பெல்லாம் எங்களுக்கு தெரியாதுடி என்பதைப் போல பேசினாள். அவள் பேசுவது மனதிற்கு கடினமாக இருந்தாலும் பிருத்திவியிடம் எதையும் பெரிதுபடுத்தி கூறுவது கிடையாது. தன் ஆருயிர் கணவன் எதற்கும் கவலை கொள்ளக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தாள். மாதவனது பொறுப்பில்தான் கடந்த 1.5 வருடங்களாக அவர்களது கம்பெனி நடந்து கொண்டிருந்தது. மாதவன் தொழில் படிப்பு எதுவும் படிக்கவில்லை. தன் பெயரின் பின்னால் ஒரு டிகிரி இருக்க வேண்டும் என்று BA படித்து கொண்டிருந்தான். அதற்குள் அவனது திருமணம் முடிந்து விட்டபடியால் அதை கம்ப்ளீட் செய்யவும் தோன்றவில்லை. ஓரளவு தன்னால் முடிந்தவரை மாமனாரின் முடிவை பொறுத்து பொறுப்புகளை நடத்தி வந்திருந்தான். அது ஒரு ஏற்றுமதி செய்யும் நிறுவனம். பலவிதமான ஏற்றுமதி பொருட்களை ஆர்டரின் பேரில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொடுப்பார்கள். பலவித கம்பெனிகளுடன் தொடர்பில் இருந்தது. சதாசிவத்திற்கு பரம்பரை சொத்து என்று எதுவும் கிடையாது. எல்லாமே அவர் உருவாக்கியதுதான். நல்ல உழைப்பாளி, கொஞ்சம் கண்டிப்பானவராக தெரிந்தாலும் கூட நல்ல உள்ளம் கொண்டவர். தொழிலாளர்களிடம் எப்படி வேலை வாங்க வேண்டும் என்ற சூட்சமத்துடன் விட்டு கொடுத்தும் தட்டி கொடுத்தும் நடத்தி வந்திருப்பவர்.
மாதம் மாதவனுக்கு பிளாங்க் செக் கொடுத்து விடுவார். மாதவன் எவ்வளவு எடுத்துக்கொண்டாலும் கேட்க மாட்டார். மகள் மேல் உள்ள பாசம் தடுத்துவிடும். சந்தோஷமாயிருந்தால் சரி என்ற எண்ணம் அவருக்கு. 1 வருடத்திற்கு முன்பு பிருத்திவி தொழில் படிப்பு படிக்க வெளிநாட்டிற்கு சென்றிருந்த சமயம் அவருக்கு திடீரென அட்டாக் ஏற்பட அனைவருமே கதிகலங்கிவிட்டனர். மகனும் சட்டென படிப்பை முடித்து கொண்டு வர முடியாத சூழல். அவரை சிறிது காலம் ஓய்வெடுத்து கொள்ளும்படி மருத்துவர்கள் ஆலோசனை கூற கடந்த 1.5 வருடங்களாகத்தான் நிறுவனத்தை மாதவன் நடத்தி கொண்டிருந்தான். இனியாவது அவன் பொறுப்புடன் நடந்து கொள்ளட்டும் என சதாசிவம் நினைத்து அனுப்பி வைத்தது பெரும் தவறு என்பதை உணரவில்லை அவர். இனி பொறுப்புகளை மாதவனும் பிருத்திவியும் சமமாக பகிர்ந்து கம்பெனியை நடத்தி கொண்டு வரட்டும் என பிருத்திவியை அன்று அனுப்பியிருந்தார் சதாசிவம். பிருத்திவி தொழில் படிப்புகளை முடித்து வந்தவனாதலால் வந்த முதல் நாளே எல்லா கணக்கு வழக்குகளையும் ஆராய்ந்து கொண்டிருந்தான். மாதவனது திறமை பற்றி அவனுக்கு ஓரளவு தெரியும். 1.5 வருட லாப நஷ்ட கணக்குகளில் ஏகப்பட்ட குளறுபடி நடந்திருப்பதாக அவன் மனதில் பட்டது. இப்படியே போனால் சிவம் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அனைத்தும் நஷ்டத்தில் போய் முடிந்து இழுத்து மூட வேண்டிய நிலைமைதான் வருமென தோன்றியது. அவன் அப்பாவின் பொறுப்பில் இருந்தவரை கணக்குகள் அனைத்தும் துல்லியமாக இருந்தது. அப்படியென்றால் மாதவன் மேல் முதலாக சந்தேகம் வந்தது பிருத்திவிக்கு. லட்சக்கணக்கில் முதல் போட்டு தொழில் செய்பவர்களுக்கு நஷ்டம் வர என்ன காரணம்? இதையெல்லாம் அப்பாவின் கவனத்திற்கு கொண்டு சென்றார்களா இல்லையா? அப்படி கொண்டு சென்றிருந்தால் தக்க நடவடிக்கை எடுத்திருப்பாரே. மாதவனிடம் கேட்க முடிவெடுத்தான் பிருத்திவி. கிணறு வெட்ட பூதம் கிளம்ப போவதை அப்போது அறியவில்லை அவன். 1 வாரம் கழிந்தது. இத்தனை நாட்களாகிய பின்பும் கூட மாதவனிடம் தான் கேட்ட கேள்விக்கு பதில் வரவில்லை என்பதை கண்ட பிருத்திவிக்கு எரிச்சல் வந்தது. மதுமதியிடம் கேட்டாலோ வானத்திற்கும் பூமிக்குமாய் குதிப்பாள். படித்த பண்புள்ள பெண்ணாக குணத்தை அவளிடம் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. குறிஞ்சிப்பூ பூப்பது போல என்றாவது தம்பியின் மேல் அக்கறை காட்டி பேசினால்தான் உண்டு. மற்றபடி இருவரும் என்ன நலமா நலம் எனும் ரகமாயிருந்தார்கள். இதற்கு என்ன காரணம் என்று பிருத்திவி பலமுறை யோசித்து பார்த்து விடை தேட முயன்றும் முடியாது தோற்று போயிருக்கிறான். இந்த அழகில் தன் கணவனை பற்றி குறை கூறினால் சும்மா இருப்பாளா? ஆனால் கேட்காமலும் இருக்க முடியாதே. பிருத்திவி மனதிற்குள் வைத்து கொண்டு புழுங்கிக் கொண்டிருந்தான். மதுமதி வெட்டு 1 துண்டு 2 என பேசியே பழக்கப்பட்டவள். எப்படி பேசினாலும் என் தமக்கை என் நலத்திற்கு தான் என அமைதியாக போவான் பிருத்திவி. மதுமதியின் மேல் பிருத்திவி அளவற்ற பாசம் கொண்டிருந்தான் என்பதை மது அறிவாளோ என்னவோ அனு நன்றாக அறிந்து கொண்டிருந்தாள். அவளும் தான் மதுமதியிடம் எவ்வளவோ சுமூகமாக பழக முயற்சிக்கிறாள். ஆனால் மது ஒட்டுவதே கிடையாது. பார்வையில் கூட ஒருவித ஏளனம் காணப்படுகிறதோ என பயம் தோன்றும் சில நேரங்களில். கடைகளுக்கோ கோயிலுக்கோ மதுவை கூப்பிட்டால் கூட அவர்களுடன் சேர்ந்து போக மாட்டாள். சாரதாவும் சின்ன வயதிலிருந்தே எவ்வளவோ அவள் குணத்தை மாற்றி பார்த்து விட்டாள். பிறந்த குணம் சுடுகாடு மட்டும் என சும்மாவா சொன்னார்கள் பெரியவர்கள்? அவள் போக்கிலேயே பட்டு தெளியட்டும் என விட்டுவிட்டாயிற்று. பிருத்திவி இல்லாத சமயங்களில் பல வேலைகளை செய்ய சொல்வாள் மது. அதை செய்து முடித்தாலும் ஏதாவது குறையை சொல்லி மனம் புண்படும்படி பேசிவிடுவாள். பிருத்திவி வந்தவுடன் அவளின் வருத்தமெல்லாம் சுத்தமாக மறைந்துவிடும். கணவன் வருமுன் பளிச்சென்று தயாராகி அவனை வரவேற்பாள். சின்ன முகச்சுளிப்போ மற்றவர்களை பற்றி குறைபத்திரம் வாசிப்பதோ அணுவிடம் அவன் சுத்தமாக கண்டதில்லை. அவளின் புன்னகையை கண்டாலோ அவனும் மற்ற கவலைகளை மறந்து விடுவான். இந்த குணங்கள் எல்லாம் அணுவின் மேல் தீராத காதலை உள்ளத்திலிருந்து ஊற்றெடுக்க வைத்தது. மனைவி கிடைப்பதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பது பழமொழி அல்லவா? காதலித்து மனம் புரிபவர்கள் கூட குடும்பம் என்று ஆகிவிடும்போது சந்தர்ப்ப சூழ்நிலையால் தங்களது முழு அன்பை புரிந்து கொள்ள இயலாமல் பொருளாதார சிக்கல்களில் சிக்கி கனவுகளை தொலைத்துவிட்டு தேடுவதை பார்க்கிறோமே. சிலரின் காதல் மட்டும்தான் எப்படிப்பட்ட தடைகளையும் சோதனைகளையும் தாண்டி வயதாகும் வரை கூட தங்களது காதலை தூய அன்பாக உணர்ந்து வெற்றி கொடி கட்டும். அப்படிப்பட்ட காதலாக தான் இவர்களது அன்பும் நேசமும் திருமணமான பின்னரும் குறையாமல் தீவிரமாகிக் கொண்டிருந்தது. பிருத்திவியை விட்டு அணுவும் அணுவை விட்டு பிருத்திவியும் பிரிவது என்பது இயலாத காரியம். அதுவும் ஆஃபீஸ் போகும் நேரங்களில் கூட. பிருத்திவி ஆஃபீஸ் போன சிறிது நேரத்திற்கெல்லாம் அவனிடமிருந்து அழைப்பு வந்துவிடும். அவள் இளநகை புரிந்தபடி செல்லை கையில் எடுத்துக்கொண்டு தோட்டத்து பக்கம் போய்விடுவாள். வேண்டுமென்றே அவன் ஏதாவது பேசி இவளை சீண்ட அவளும் அதை ரசித்தவாறு அவனுக்கு மறுமொழி கூறுவாள். இப்படி பேசிய சிறிது நேரத்தில் நான் உடனே அங்கு வந்துடட்டுமா என்பான் அவன். கணவனின் நினைப்பு வேறெங்கோ செல்வதை கண்டு ஏதாவது பேசிவிட்டு போனை வைத்து விடுவாள் அனு.
ஆனால் அவனது குரல் மட்டும் செவிகளில் ஏக்கமாய் ஒலித்து கொண்டிருக்க அவன் வீட்டிற்கு வந்த பிறகு அது தீர்ந்து போகும். அன்று எப்படியும் மாதவனிடம் பேசிவிடுவது என முடிவெடுத்திருந்தான் பிருத்திவி. ஒரு பிரச்சனை என்றால் அதை பற்றி அன்றே பேசிவிடுவது உத்தமம். இல்லை வளரவிட்டாலோ அனுமார் வாள் போல வளர்ந்து நிற்கும். என்ன பிருத்திவி, எதுக்கு அவசரமாக என்னை வர சொன்ன? கேட்டபடியே எதிரில் உட்கார்ந்தான் மாதவன். என்ன தெரியாத மாதிரி கேட்குறீங்க? நான் சீனுக்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு 4வது நாள் இது. அவனை கேட்டால் திருன்னு முழிக்கிறான். எப்படியும் பல லட்சங்கள் கணக்கில் 2 பேருமே இப்படி மழுப்பிட்டு இருக்கீங்க. உங்களை பொறுப்பாக நடந்துக்குவீங்கன்னு நினச்சி ஒப்படைச்சா அப்பா இதை கேட்டால் என்ன நினைப்பார்? அப்படி என்ன தான் செய்தீங்க? கணக்கே டேலியாக மாட்டேங்குது. என்னை நீ சந்தேகப்படுறியா? மாமா எனக்கு மாதம் பிளாங்க் செக் கொடுக்கறது உனக்கும் தெரியும்ல. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பொறுப்பாக தான் நடத்தி வந்துட்டுருக்கேன். கம்பெனினா லாபமும் நஷ்டமும் வந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக சொந்த மாமாவையே சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டுட்ருக்கா. உன் அக்கா கேட்டால் என்னாகும் தெரியும்ல. எப்படியும் மதுவின் பெயரை எடுத்தால் இவன் அமைதியாக விடுவான் என்று மாதவன் நினைத்தான். விடாகண்டனான பிருத்திவியோ ஆஃபீஸ் வேற வீடு வேற. என் அக்காவாக இருந்தால் கூட இப்படி தான் கேள்வி கேட்பேன். மாமன் மச்சான்கிற பாகுபாடெல்லாம் இங்கே கிடையாது. நீங்களா ஒத்துக்கிட்ட அந்த பணத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டா பிரச்சனை சால்வ்டு. இல்லைனா நான் வேறு மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும் கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். மாதவனும் மதுமதியும் ஆடம்பர செலவு செய்வதில் வல்லவர்கள். அதிலும் மதுமதிக்கு புது நகைகளை போடாவிட்டால் மண்டை வெடித்துவிடும். இவளின் இந்த ஆசைகளை எல்லாம் சமாளித்து நிறைவேற்ற மாதவனும் சில பல லட்சங்களை செலவழித்து கொண்டிருந்தான் என்பதும் உண்மை. மாதவனுக்கு குழந்தைகள் என்றால் பிரியம் அதிகம். மதுமதிக்கு குழந்தை பிறக்கவில்லை என்ற கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் அவள் அதற்காக வருத்தப்பட்டு இதுவரை அவன் பார்த்ததில்லை. இன்னும் கொஞ்ச நாள் வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்கலாமே, இப்போ என்ன அவசரம் என்பாள். ஆனால் நாளாக மாதவனுக்கு ஆசையும் ஆர்வமும் அதிகமாகி கொண்டிருந்தது. மதுமதியை கட்டாயப்படுத்தி ஒரு முறை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். மதுமதியால் ஒரு குழந்தைக்கு தாயாகக்கூடிய சக்தி இல்லை மாதவன். அவளோட கருப்பை ரொம்பவும் பலவீனமாக இருக்கு. அப்படியே அவள் கருத்தரிச்சாலும் அது அவளோட உயிருக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். ப்ளீஸ் தயவுசெய்து உங்கள் மனசை திடப்படுத்திக்கோங்க என மருத்துவர் பேசி கொண்டிருக்க அதற்கு மேல் என்ன பேசினார் என்பது காதில் விழவில்லை. மதுமதியால் இந்த பேரதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாது என்று உணர்ந்த மாதவன் மருத்துவரிடம் இந்த உண்மையை மதுமதி கிட்ட சொல்ல வேண்டாம் என கேட்டுக்கொண்டான். இது எதுவுமே மாதவனை தவிர யாருக்குமே தெரியாத ஒன்று. யாரிடமும் கூறி மற்றவர்களை வேதனைப்படுத்த வேண்டாம் என்று மாதவன் ஒருவனே மலையாய் சுமையை சுமந்து கொண்டிருந்தான். கிராமத்தில் இருக்கும் அவனது பெற்றோருக்கு மாதவனது குழந்தையை பார்க்கும் ஆவல் இருக்கத்தானே செய்யும். எப்பொழுதாவது அரிதாக வரும்போது மதுமதியை அவர்களும் கேட்பார்கள். அவளும் சாதாரணமாக இப்பொன்னும் விசேஷமில்ல என கூறிவிடுவாள். அவர்களுக்கு முகத்தில் அடித்தாற்போல் இருந்தாலும் கூட மகனுக்கு இன்னும் பிள்ளை பாக்கியம் இல்லையே என்றும் தங்களால் இன்னும் தாத்தா பாட்டியாகி பேர குழந்தைகளை கொஞ்ச முடியவில்லையே என்ற ஏக்கமுமாய் ஒன்றும் சொல்லாமல் கிளம்பி விடுவார்கள். மாதவனுக்கு அவர்களது வேதனை புரியாமல் இல்லை. ஆனால் அவனால் என்ன செய்ய முடியும்? பிடித்துதானே திருமணம் செய்து கொண்டான். அப்படி இருக்கும்போது வரும் வழியையும் சேர்ந்து அனுபவிப்பதை தவிர வேறு வழி என்ன? ஏதோ யோசனையில் இருந்தவனிடம் வந்தாள் மது. ஏங்க என்னமோ போல இருக்கீங்க? ஒன்றுமில்ல மது, ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பிரச்சனை? அதான் இப்போ பிருத்திவியும் வந்துட்டான்ல, அவங்கிட்டையும் பொறுப்பை ஒப்படைங்க. நீங்களே எல்லா ப்ராப்ளத்தையும் தூக்கி வச்சுக்காதீங்க. ப்ராப்ளமே உன் தம்பி தான் மனதிற்குள் நினைத்து கொண்டான். நேற்று நைட் ரொம்ப லேட்டாக வந்தீங்க போல இருக்கு. அது மது, என் ஃப்ரெண்டு ஒருத்தனை ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. சரி வந்து படுங்க, காலையில் நான் ஷாப்பிங் போகணும், எனக்கு வேலை இருக்குது. தலையணையை எடுத்துக்கொண்டு போய் படுக்கையில் விழுந்தாள். பொய்க்குரிய மாதவனால் தூங்க முடியலை. சீனு கம் டு மை ரூம் என கூறிவிட்டு டெலிஃபோனை வைத்தான் பிருத்திவி. எஸ் சார் என பவ்யமாய் வந்து நின்றான் அவன். நீங்கள் மாமாவோட ரைட் ஹேண்ட் மாதிரி சரியா? சார் அது நோ நான் உன்னை பற்றி பேச இங்கே கூப்பிடலா. மாமாவே நேரடியாக உன்னை நியமனம் பண்ணினார்னு தெரியும். நீங்கள் 1 வருஷமாக வேலை பார்க்குறீங்க. ரைட், நான் கேட்குறதுக்கு உண்மையான தகவல்களை தந்துட்டு நீங்கள் போயிடலாம். சொல்லுங்கள் சார், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். மாமா இங்கே சேர்ந்து சுமாராக 1.5 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் ஏற்றுமதின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ இப்போ மட்டும் ஏன் டிலே ஆகுது? வந்த லாபம் எல்லாம் என்னாச்சு? மாமாவோட நடவடிக்கையில் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது.
உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியுங்கிறதால கேட்கிறேன். நடந்ததை சொல்லிடுங்க. சார், அது வந்தது போனதெல்லாம் எதுவும் இழுக்கக்கூடாது. பிறகு உங்களுக்கும் இதில் ஏதாவது கூட்டு உண்டோன்னு சந்தேகம் வருது. ஐயோ சார், எனக்கு ஒன்றும் தெரியாது சார். தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஆனால் இதில் என்னை மாட்டி விட்டுடாதீங்க. இந்த வேலையை நம்பி தான் சார் என் குடும்பம் இருக்குது. மாதவன் சார் கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு 4 மாதம் இருக்கும் சார். அவருக்கு நம்பிக்கையான ஆளாக ஒரு PA தேவைப்படுதுன்னு விளம்பரம் கொடுத்துருந்தார். விளம்பரம் பார்த்தேன். நான் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்த சமயம் இன்டர்வியூவில் என்னை செலக்ட் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் மாதவன் சாரும் நானும் ஸ்கூல் டேஸில் ஒன்றா படித்தவங்க. அதன் பிறகு எப்பவும் போல் வேலை போய்கிட்டு இருந்தது. அப்போ கூட என்கிட்ட அவரோட பர்சனல் லைஃப் பற்றியெல்லாம் பேச மாட்டார். ஆனால் நம்பிக்கையாக ஏதாவது அவருக்கு வேலை செய்யணும்னா அந்த வேலையை என்கிட்ட தான் கொடுப்பார். அடிக்கடி வெளியில் போயிடுவார். தேவைன்னா ஃபோன் பண்ணுன்னு செல்லை காண்டாக்ட் பண்ண சொல்லிடுவார். நான் தான் கம்பெனியை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கம்பெனி லாபத்தில் வர்ற கேஷ் எல்லாம் பேங்க்கில் போட்டுருவோம். அதிலிருந்து திடீர்னு பணம் எடுத்துகிட்டு வர சொல்வார். வேறு அக்கௌண்ட்டில் போட சொல்வார். அதுக்காக எனக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பார். அவர் சொன்னதை நான் செய்திடுவேன். வேறு யார்கிட்டையும் பண விஷயத்தையெல்லாம் எடுக்க சொல்ல மாட்டார். நானும் அவரோட நம்பிக்கையை காப்பாற்றிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே எதுவும் தெரியாது சார் என்று அவன் சொன்னான். மாதவனின் உதவியாளர் சீனு கூறியதை கேட்ட பிருத்வி சிறிது நேரம் யோசனையில் மூழ்கினான். எனக்கு இன்னும் ஒரு உதவி செய்யணும் சீனு. சொல்லுங்கள் சார். அந்த பாஸ்புக் டீட்டெயில்ஸ் கொடுங்க, இல்லை அந்த புக்கை கொடுங்க. அது உடனடியாக எனக்கு வேணும். சார், அது மாதவன் சார் கிட்ட தான் இருக்குது. எனக்கு தெரியாது. இன்னும் 5 நிமிஷத்தில் எனக்கு விவரம் தெரிஞ்சாகணும். இல்லைன்னா நீங்களும் சேர்ந்து இதில் மாட்டிப்பீங்க. பி கேர்ஃபுல். யூ கோ நவ். பிருத்திவியின் மண்டைக்குள் வண்டு ஒன்று குடைய ஆரம்பித்தது. இது நாள் வரை எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் யாரிடமும் குடும்பத்தில் மறைத்து வைத்ததில்லை. அப்படி இருக்கும்போது மாமா ஏன் தனியாக பணம் சேமிக்க வேண்டும்? கேட்காமலேயே அப்பா பிளாங்க் செக் கொடுக்குறப்ப தனியாக சேவிங் செய்கிறாரா? இது என்ன புது பழக்கம்? இது அக்காவிற்கு தெரியுமா, இல்லை அக்காவும் இதற்கு உடந்தையா? மதுமதி கொஞ்சம் ஆடம்பர பிரியை என்பது வீட்டில் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதற்காக இப்படியா செலவழிப்பார்கள்? நாளைக்கு குழந்தைகள் என்று ஆனால் என்ன செய்வார்கள்? பிருத்திவியால் எதையுமே சிந்திக்க முடியவில்லை. சதாசிவத்தின் வியர்வியை கொட்டி வளர்ந்த கம்பெனிகள். இப்படியே போனால் என்னாகும்? மாதவனை நம்பி தொழில் பொறுப்புகளை ஒப்படைத்தது தவறா? சந்தேக புள்ளிகள் தோன்றிக்கொண்டே இருந்தது பிருத்திவியின் மனதில். அடுத்த நாள் பிருத்திவி கேட்ட விபரங்களை எடுத்து கொடுத்துவிட்டு சீனு தன்னை இதில் சம்பந்தப்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டு சென்றுவிட பிருத்திவி அவன் கொடுத்த விபரங்களை பார்க்கலானான். அது ஒரு பெண்ணின் பெயரில் இருந்தது. யார் இந்த பெண்? ஒருவேளை மாதவனின் உறவினர் பெண்ணா? இல்லை, நேரில் சென்றால் தெரிந்துவிடப் போகிறது என ஒரு வழியாக சீனு கொடுத்த அட்ரஸை வைத்து வந்துவிட்டான். அந்த பெரிய வீட்டிற்கு சிறிது தொலைவிலேயே வண்டியை நிறுத்திவிட்டு நடந்து சென்றான். ஆளரவமற்ற பகுதி, புதிதாக வீடுகள், கட்டுமானங்கள் உருவாகும் பகுதி என்பதால் சில வீடுகள் அங்கே இங்கே என முளைக்க தொடங்கியிருந்தது. கேட்டில் ஒரு வாட்ச்மேன் நின்றிருந்தான். யார் சார் வேணும்? அம்மாவை பார்க்கணும். மாதவன் சார் தான் அனுப்பியிருக்காருன்னு சொல்லுங்க என கூறிவிட்டு நிற்க அவன் ஃபோன் செய்து விஷயத்தை கூறி உள்ளே அனுப்பி வைத்தான். கேட்டை திறந்து கொண்டு உள்ளே செல்ல இருபுறமும் புல்வெளிகளையும் தோட்டத்து பூக்களையும் பார்வையிட்டபடி சென்றான். அப்பொழுதுதான் குழாய் வழியாக தோட்டத்து தண்ணீர் பாய்ச்சி இருக்க வேண்டும். பூக்கள் சில நீரில் நனைந்தபடி அவனை வரவேற்பது போல தோன்றியது அவனுக்கு. இத்தனை பெரிய வீடு வாங்கி போடும் அளவிற்கு மாதவனுக்கு இப்பொழுது என்ன அவசியம் வந்தது? ஒருவேளை தனி குடித்தனம் செய்யும் எண்ணம் ஏதாவது மனதில் இருந்திருக்குமோ? அப்படியென்றால் அதை நேரடியாகவே சொல்லியிருக்கலாமே. இங்கே தோட்டத்து காவலாளி, வாட்ச்மேன் என வீட்டை பராமரிக்க ஆள் போட்டிருக்கிறார் என்றால் உள்ளே யார் யார் இருப்பார்கள்? மாதவனுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? தெரிந்து கொள்ளதானே வந்திருக்கிறோம். காலிங் பெல்லை 2 முறை அடித்து ஓய்ந்ததும் கதவு திறந்தது. கதவை திறந்ததும் இளவயதுடைய பெண், மதுமதியை விட 2 வயது சிறியவளாயிருக்க வேண்டும். கொஞ்சம் மேடிட்ட வயிறு, தூக்க கலக்கத்துடன் தள்ளாடியபடி நடந்து வந்து கதவை திறந்தாள். நீங்க உள்ள வரலாமா? ஓ, உள்ள வாங்க, வழிவிட்டாள். உட்காருங்க, ஏதாவது சாப்பிட்றீங்களா? அமைதி தவழும் குரலில் கேட்டாள். உட்கார்ந்தபடியே அறையை நோட்டமிட்டான். எல்லாம் அலங்கார பெயிண்டிங் படங்கள், வால் ஹேங்கிங், விளக்குகள். ஆனால் புகைப்படம் என்று எதுவும் இல்லை. எதுவும் வேண்டாம், எனக்கு ஒரு உண்மை தெரியணும். அதுக்காக தான் வந்தேன். முதல்ல நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் மாதவனோட மச்சான், பேரு பிருத்திவி. அவளிடம் ஏற்பட்ட அதிர்ச்சியை முகபாவம் அப்படியே காட்டி கொடுத்தது.
நீங்க யாரு? அவருக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? நீங்கள் தூரத்து உறவா சொந்தமா? கேள்வி கேட்கும்போதே பிருத்திவியிடம் ஒருவித படபடப்பு தொற்றிக்கொண்டது. ஏன் அவர் சொல்லலையா? வீட்டை கண்டுபிடிச்சு வந்திருக்கீங்க. மாமாவுக்கு இது தெரியாது. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நான் உங்கள் மாமாவோட மனைவி. வாட்? எழுந்து நின்றான். அதிர்ச்சி ரேகைகள் முகம் முழுவதிலும் பரவ. ஆமாம், அப்படி தான் அவர் என்னை பார்த்துக்கிறாரு. என் வயிற்றில் வளர்வதும் அவருடைய குழந்தைதான். பிருத்திவி பேரெதிர்ச்சிக்கு உள்ளாகியிருந்தான். பிருத்திவி இப்படிப்பட்ட ஒன்றை கனவிலும் கூட நினைத்து பார்க்கவில்லை. யாராவது உறவினருக்கு உதவி செய்வதற்காக பணம் எடுத்திருப்பான். இல்லை, இவன் நினைத்து கொண்டிருந்த மாதிரி தனி குடித்தனத்திற்கான ஏற்பாடாக இது இருக்கும். அப்படியென்று தெரிந்தால் மாதவனை ஒரு பிடி பிடித்து விட வேண்டும். அங்கே மாளிகை போன்ற வீடு இருக்க இவர்களுக்கு எதற்கு இப்படி ஒரு ஆசை என கண்டபடி யோசித்து கொண்டு வந்தவனுக்கு இப்படிப்பட்ட தகவல் எவ்வளவு அதிர்ச்சியை கொடுக்கும். மாதவனை இத்தனை வருடங்களாக மதிப்பு, மரியாதை, பாசம் என பெருமையாக நடத்தி கொண்டிருந்த ஒரு குடும்பத்திற்கு எப்படிப்பட்ட துரோகத்தை பரிசாக கொடுத்து விட்டான். அதிலும் தன் தமக்கை மதுமதியை நினைக்கும்போது அவனுக்கு இன்னும் ஆத்திரம் எல்லை மீறியது. மாதவன் மேல் தாங்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை விட அக்கா மதுமதி எவ்வளவு நம்பிக்கை வைத்திருப்பாள். அவள் கனவு, காதல், எதிர்காலம் எல்லாமே இந்த மாதவன் தானே. அப்படிப்பட்டவளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை மனதளவில் கூட மாதவனால் எப்படி யோசிக்க முடிந்தது? ஆனால் இது பொய்யில்லை. இந்த பெண் உண்மையாகத்தானே சொல்கிறாள். இவள் சுமப்பது மாதவனுடைய குழந்தைதான். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? கண்டவளெல்லாம் என் அக்கா இடத்துக்கு வந்துட முடியாது. என் மாமாவை மயக்கி தனியாக 2 பேரும் குடும்பம் நடத்துகிறீங்களா? அவருக்கு ஏற்கனவே கல்யாணமானது தெரிஞ்சும் அவரை வளைச்சு போட்டிருக்கிற நீ எல்லாம் நல்ல குடும்பத்தில் இருந்தா வந்திருப்ப. அவள் அமைதியாகவே சொன்னாள். ஒரு விஷயம், நான் அவரை மயக்கல. எனக்கு அப்படி ஒரு அவசியமும் இல்லை. நான் அவரை பிடிக்கவும் இல்லை. அவர்தான் என்னை தேடி வந்தார். பார்க்க போனால் அவர்தான் நான் இல்லைனா செத்துடுறதா கூட சொல்லிட்டு இருக்கார். ஆத்திரப்படாமல் நிதானமாக வந்தது குரல். ஆனால் பிருத்திவியால் அப்படி அமைதி காக்க முடியாது. ஆம்பிளை 1000 சொல்லுவான். உனக்கு எங்கே போச்சு புத்தி? போயும் கல்யாணமானவனையா உன்னை மாதிரி பெண்களுக்கு பிடிக்குது? அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்காக அவர் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கியா? இதை விட நிறைய பணம் வேற எவனாவது கொடுத்தா அவன் கூட போயிடுவியா? உன்ன மாதிரி பொம்பளைகளுக்கு இதெல்லாம் கைவந்த கலையாச்சே. போதும், நிறுத்து பிருத்திவி. இதுக்கு மேலே எதுவும் பேசாதா. இருவரும் ஒரு சேர அதிர்ச்சியுடன் திரும்ப வாசலில் நின்று கொண்டிருந்தான் மாதவன். எரித்து விடுவதைப் போல அவனை பார்த்தான் பிருத்திவி. மாமா, உங்கள் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்தோம். நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நினைக்கவே இல்லை. எங்கள் அக்கா கிட்ட அப்படி என்ன குறைய கண்டீங்க? ஆதங்கமாய் குரல் பிசிற வார்த்தைகளை உதிர்த்த பிருத்திவியை கண்டவன், பிருத்திவி, முதல்ல நீ உட்காரு என்றபடி அவனை அமர வைத்தான். முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை நாளாக இந்த கூத்து நடந்துட்டுருக்கு? என் அக்காவோட அழகில் கால் தூசி பெறமாட்டா இந்த பொம்பளா? ஆவேசமாய் கத்தினான். சிறிது நேரம் அந்த வார்த்தைகள் கொடுத்த வழியை அனுபவிப்பது போல அமைதியானான் மாதவன். அவளும் அதே நிலையில் இருந்தாலோ என்னவோ, மௌனம் அங்கே குடிகொண்டது. நான் அழகுக்காகவோ இல்லை வேற எந்த சுகத்துக்காகவும் இன்னொரு பொம்பளையை தேடி அலையல. முதல்ல இதை புரிஞ்சுக்கா. அழகு மட்டுமே வாழ்க்கையாகிடாது பிருத்திவி. அதுக்கு மேலே வாழ்க்கையில் நிறைய இருக்குது. உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனி இதுக்கு மேலே தான் வாழ்க்கையை பற்றி புரியும். மாதவன் கூறியதை கேட்ட பிருத்திவிக்கு ஆத்திரம்தான் வந்தது. என்ன புரியணும்? உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை. நீங்கள் மகா உத்தமர்னு சொல்ல வர்றீங்களா? ஏதோ பிஸ்னஸில் கை வச்சிருக்கீங்களே, அந்த குளறுபடிகளை சரிப்படுத்திக்கலாம்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பூகம்பம் இருக்கும்னு நான் நினைக்கல. எங்கள் அக்கா வீட்டுக்கு செல்ல பொண்ணு. அப்பா அவளை பிரிஞ்சிருக்க முடியாதுன்ற காரணத்துக்காகவே உங்களை வீட்டோட மாப்பிள்ளையாக்கினார். இல்லை, உங்களுக்கு வேற ஏதாவது குறை வச்சுட்டோமா நாங்கள்? உங்களுக்கு எப்படி துரோகம் பண்ண மனசு வந்தது? 2 பேருக்கும் குழந்தை இல்லைன்னு அம்மா தினம் கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. நீங்கள் என்னடானா தனி குடித்தனம் நடத்துகிறீங்களே, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பிருத்திவி, ப்ளீஸ், தயவு செய்து நான் சொல்ல வர விஷயத்தை கொஞ்சம் கேளு. அனாவசியமாக வார்த்தையை விட்டுடாத. பிறகு நான் சொல்கிற உண்மையை உன்னால் தாங்க முடியாது. ஓ, பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? இப்படி ஏதாவது பேசிட்டு என்ன செய்தாலும் பொறுமையாக கேட்டுட்டு போயிடுவேன்னு பார்க்குறீங்களா? அப்படி என்ன உண்மையை சொல்ல போகிறீங்க? உங்கள் தப்பை நியாயப்படுத்த ஏற்கனவே 2 பேரும் பேசி காரண காரியத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் தயவு செய்து உங்கள் தப்பை நியாயப்படுத்த முயற்சிக்காதீங்க. அவன் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கவும் மாதவனால் அதற்கு மேல் பொறுமை காக்க முடியாமல் மதுமதி குழந்தைக்கு தாயாக முடியாது என்று மருத்துவர் கூறியதை போட்டு உடைத்து விட்டார். பிருத்திவிக்கு மாதவன் கூறியதை கேட்டு மூளை கூட செயலற்று போன மாதிரி சிந்திக்க முடியாமல் திணறினான்.
பிருத்திவி, நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் கூட நான் சொன்னது அத்தனையும் உண்மை. எவ்வளவு நாள் தான் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கிறது? எனக்கு என் குழந்தையை பார்க்கணும்னு ஆசை இருக்கக்கூடாதா? எனக்கு ஒரு வாரிசு வேணும்னு நான் நினைக்கக்கூடாதா? கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிர் தான். அதுக்கு நாம் ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுப்பதும் கூட உண்மைதான். ஆனால் இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு வரும்போது ஒரு விரக்தி வருதே. அந்த நொடியை மனதிடத்தோடு கடந்து போயிடுறவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலாகவும் சவாலாகவும் ஏற்றுக்கிட்டு போயிட முடியும். அப்படி முடியாதவங்க இப்படி ஆகிடுறாங்க. மதுமதியோட வீக்னஸ் வச்சு அவளுக்கு நான் துரோகம் பண்ணிட்டதாவோ இல்லை ஏதோ கதை சொல்லி என் தப்பை நான் நியாயப்படுத்த முயற்சிக்கிறதாவோ நினைக்காதா. மது என் உயிர். அவளை நான் என்றைக்கும் வெறுக்க முடியாது. அவள் இல்லாமல் எனக்கு எதுவுமே இல்லை. நான் தவறு செய்துட்டேன், ஒத்துக்கிறேன். அவளால் இந்த உண்மையை தாங்க முடியாது, எனக்கும் தெரியும். அவளை நான் முன்னை விட நல்லபடியாக தான் பார்த்துக்கிறேன். பிருத்திவி எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் அமர்ந்திருந்தான். மாதவன் கொடுத்த அதிர்ச்சியை விட இப்போது மதுமதியின் விஷயம்தான் அவன் மூளைக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நித்யா மேலே எந்த தப்பும் இல்லை. எதேச்சியாக வேலை கேட்டு வந்தப்ப கம்பெனியில் தான் அவளை முதலாக பார்த்தேன். என்னவோ அவன் மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. அப்போ நான் ரொம்பவும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். டாக்டர் சொன்னதிலிருந்து அடிக்கடி இந்த பிரச்சனையை நினச்சி வருத்தமாக இருந்தப்ப எல்லாம் எனக்கு ஆறுதலாக இருந்தா. எனக்கு அன்பான ஆதரவான ஒரு தோழமையும் தேவையாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் இது கைமீறி போயிடுச்சு. ஆனால் என்னோட வாரிசை இவ சுமந்துக்கிட்டு இருக்கான்றதே நித்யா மேலே எனக்கு அன்பு பெருக காரணமாகிடுச்சு. தவிர மதுமதியால் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாதுன்னு அவகிட்ட அவளோட நிலைமை பற்றி எதுவும் சொல்லலாம். ஏன் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நானே மறைச்சிட்டேன். நடந்த தவறுக்கு நான் தான் காரணம். என்னோட குழந்தை ஆசையும் எங்கே என் சந்நிதி என்னோடவே முடிஞ்சு போயிடுமோன்றதும் தான் காரணம். இருந்தாலும் மதுமதிக்கு நான் மனசளவில் கூட துரோகம் செய்ய நினைக்கலா. என்னை நம்பு. மாதவனிடமிருந்து பிருத்திவியை பார்த்தான். இத்தனை நேரமாய் ஆவேசத்தனலாய் இருந்தவன் இப்போது அமைதியாகி விட்டிருந்தான். மதுமதியால் நிச்சயமாக எதையுமே தாங்க முடியாது. பார்ப்பதற்கு அடாவடியாக தெரிந்தாலும் கூட அவளும் பெண்தானே. இதையெல்லாம் கேட்டால் என்ன முடிவெடுப்பாள்? அவனால் யோசிக்கவே முடியவில்லை. எமோஷ்னலாகி தவறான முடிவுக்கு ஏதேனும் போய்விட்டால் நினைக்கவே நெஞ்சம் பதறியது. பிருத்திவி, இப்போ இவளுக்கு 8 மாதம். அதனால் அவளை தனியாக கூட்டிகிட்டு வந்து வீடு பார்த்தா அது இதுன்னு கொஞ்சம் செலவாகிடுச்சு. இப்படி செலவாயிட்டதை நான் சொன்னால் நீ ஏற்றுக்கிட்டு இருப்பியா? அதனால தான் உன் கேள்விக்கு என்னால் பதிலே சொல்ல முடியலா. பிருத்திவியின் அமைதி மாதவனை என்னவோ செய்தது. இவ்வளவு நேரமும் பேசியவன் இப்படி அமைதியாகிவிட்டான். ஒருவேளை மதுமதியிடம் கூறிவிட நினைக்கிறானோ? பிருத்திவி, நித்யாவை உன் அக்கா ஸ்தானத்தில் வச்சு பார்க்க சொல்லலா. அவளுக்கு எந்த சொந்த பந்தமும் கிடையாது. ப்ளீஸ், எனக்காக அவளையும் நீ மன்னிச்சுடு பிருத்திவி. இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிடாத. நேரம் வரும்போது நானே சொல்லிடுறேன், ப்ளீஸ். மாதவன் உணர்ச்சி பூர்வமாக பேச பிருத்திவி என்ன செய்வதென தெரியாமல் திகைத்தான். சட்டென எழுந்தவன் யார் முகத்தையும் பாராமல் வெளியே விரைந்து செல்ல மாதவனும் நித்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மாதவன் 1000 காரணங்களை அடுக்கினாலும் கூட பிருத்திவியால் மாதவனை மன்னிக்க முடியலை. ஆனாலும் அவன் கூறியதிலும் நியாயம் இருப்பதாக தான் பட்டது. மாதவனை அறிந்த வரையில் பெண்கள் விஷயத்தில் இதுவரையில் எந்த குறையும் கூற முடியாது. ஒருவேளை வாரிசுக்காகவே இன்னொரு பெண்ணை. ஆனாலும் தன் அக்கா வயிற்றில் வளராத பிள்ளை வாரிசாகுமா? அனாதையான நித்யா மேல் பரிதாபம் தோன்றினாலும் அவள் செய்த காரியம் அவள் மேல் வெறுப்பை ஏற்படுத்தியது. இதை அணுவிடம் கூறலாமா என்று நினைத்தவன் அவள் என் மனைவி, அணுவிடம் மறைக்கக்கூடாது என்று முடிவெடுத்தான். வீடு வந்த நேராக அணுவை தேடினான். மதுமதி அணுவை வேலை வாங்கி கொண்டிருந்தாள். இவ்வளவு மெதுவாக செஞ்சால் நாளைக்கு தான் ஆகும். மருமகளை அப்படியே பூ போல வச்சிருக்கணும்னு நினப்பு. சீக்கிரமாகட்டும். அதிகாரம் பறந்து கொண்டிருந்தது. அணு அணு வேண்டுமென்றே கூப்பிட்டான். வந்தாச்சா? பொண்டாட்டியை ஒரு வேலை செய்ய விட மாட்டானே. எனக்கும் வந்து வாச்சிருக்கே ஒன்று. இந்நேரமாகியும் வீடு வந்திருக்கா பாரு. அவள் புலம்பியபடி போனாள். சமையல் வேலைகளை கவனித்து கொண்டிருந்தவள் கேஸை சிம்மில் வைத்துவிட்டு புன்னகை தவள வந்தாள். அவளை கண்டதும் பக்கத்தில் உட்கார வைத்து மடிமேல் படுத்து கொண்டான். குளிக்க ஏற்பாடு செய்யட்டுமா? ரொம்ப டயர்டாக இருக்கீங்க போல இருக்கு. அதுக்கு முன்னால் காஃபி எடுத்துகிட்டு வரவா? அவன் தலையை வருடி கொண்டு கேட்டாள். ஒன்றும் வேண்டாம், என் பக்கத்தில் இரேன் கொஞ்ச நேரம். எனிதிங் ராங்? ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க. அனு, சாப்பிட்டு தோட்டத்து பக்கம் போகலாம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓகே, இப்போ எழுந்து குளிச்சுட்டு சாப்பிட வருவீங்களாம், சரியா? நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டாள். கணவனின் நிலை அவளை கவலை கொள்ள செய்தது. ஆஃபீஸ் முடிந்தவுடன் வீட்டிற்கு வரும்போதே துள்ளலும் குறும்பும் பிருத்திவியிடம் போட்டி போடும்.
இப்படி கவலை தோய்ந்த முகத்துடன் வந்து அவள் மடி தேடுகிறான் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு மனச்சுமை இருக்கக்கூடும். அது என்ன? அவளால் ஊகிக்க முடியலை. எனினும் மனம் மட்டும் திகிலாயிருந்தது. இரவு உணவை உண்ணும் நேரம் கூட பிருத்திவியின் முகம் அப்படியே தான் இருந்தது. சதாசிவம் மகனை பார்த்து கேட்டே விட்டார், என்னடா, ஏதாவது பிரச்சனையா? முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. அரைகுறையாக சாப்பிட்டு தட்டை அளந்து கொண்டிருந்தவன் சுதாரித்து கொண்டபடி, சேச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா, கொஞ்சம் ஒர்க் டென்ஷன், அவ்வளவுதான். நீ இப்போதானே ஜாயின் பண்ணியிருக்க, போக போக பழகிடும். சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு, சரியாகிடும். அப்பா கூற அவசரமாய் உணவை முடித்து கொண்டு எழுந்து தோட்டத்து பக்கம் விரைந்தான். மற்றவர்களுக்கு பரிமாறி கொண்டிருந்த அனு அவசரமாய் வேலையை முடித்து கொண்டு கணவனை தேடி சென்றாள். ஏன் 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க? சதாசிவம் நினைத்தார். சிலுசிலுவென்று வீசிய தென்றல் காற்று பூக்களின் மனத்தை சுமந்து கொண்டு சுகமாக நாசியை தாக்கியது. அவன் அங்குள்ள கல்மேடை மேல் அமர்ந்திருந்தான். மனதில் பலவற்றை அசை போட்டபடி அமர்ந்திருந்ததை அவன் முகமே வெளிச்சமிட்டு காட்டியது. மெல்லிய இரவு ஒளியிலும் அங்கங்கே போடப்பட்டிருந்த வண்ண விளக்குகளிலும் தோட்டம் நந்தவனமாய் காட்சியளிக்க அதில் பூத்த அழகான பூவாய் அனு இருந்தாள். அவன் பக்கத்தில் உட்கார்ந்து அவன் கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்து கொண்டாள். எல்லாரும் சாப்பிட்டாங்களா அனு? எல்லாருக்கும் பரிமாறிட்டு தான் வரேன். நீங்கள் ஏன் சரியாக சாப்பிடவே இல்லை? அதை விட அனு, நான் சொல்ல போகிறத நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. கணவனின் பேச்சு புதிர் போடுவதாய் இருக்க பதட்டத்தை மறைத்து, பரவாயில்ல சொல்லுங்க என அவன் சொல்ல தொடங்கினான். அவள் கேட்க தொடங்கினாள். ஆனால் அவர்களோடு சேர்ந்து அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை இன்னொருவரும் கேட்டுக்கொண்டிருந்ததை அவர்கள் அறியவில்லை. அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி பரவ அப்படியே சிலையென நின்றார் அவர். அனுஷியா எவ்வளவு அதிர்ச்சி அடைந்தாலோ கேட்டுக்கொண்டிருந்தவரின் நெஞ்சமும் அதே அளவு அதிர்ச்சி அடைந்தது. அனு அவனுக்கு ஆறுதல் கூறி தேற்றி சமாதானப்படுத்தி உள்ளே அழைத்து கொண்டு போனாள். ஒட்டு கேட்டவரின் உள்ளமோ விம்மி தவித்தது. கஷ்டம் வரும்போது கடவுளை சரணடைவதை தவிர வேறு வழி என்னவா இருக்க முடியும்? தஞ்சமென்று அவர் காலில் விழுந்தார் அவர். அனுஷியாவால் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக இருக்க முடியலை. இப்பொழுதும் பிருத்திவி கூறியது உண்மையா என்ற பிரம்மையில் அவள் இருந்தாள். ஒரு பக்கம் மாதவனது துரோகம், மறுபக்கம் மதுமதிக்கு ஏற்பட்ட இழப்பு. கணவனின் நிலைமை எப்படி இருக்கும்? பிருத்திவியை நினைத்து கவலைப்பட்டபடி அவன் முகத்தை பார்க்க அவளை அணைத்தபடி படுத்திருந்தவனது முகம் உறக்கத்திலும் நிம்மதியின்றி காணப்பட்டது. அவன் கைகளை எடுத்து நெஞ்சின் மேல் வைத்து கொண்டு மெல்ல தடவ அவன் விழித்து அவளை பார்த்தான். தூங்கலையானோ? தூங்கணும். அவன் சட்டென புன்னகைத்து விட்டு, அதென்ன தூங்கணும்? அப்போ உனக்கு தூக்கம் வரலையா? ஆமாங்க. அவளது நெற்றியில் மென்மையாக இதழ் பதித்தவன், ஒன்றும் நினச்சி வருத்தப்படாத, அதையே நினச்சா எல்லாம் சரியாகிடுமா, தூங்குமா. அவள் மெல்ல எழுந்துட்கார்ந்து கொண்டு, உங்களுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும் இந்த விஷயம், நீங்கள் எனக்கு ஆறுதல் சொல்கிறீங்களே. நிச்சயமாக இருக்குதான். ஆனால் அதுக்கு இப்படி நாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் சரியாகிடுமானோ? மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அக்காவின் நிலையை கேட்டு ஒரு நாளே இதை தாங்க முடியலையே நமக்கு. மாமா எப்படி இருப்பார்? ஆனாலும் அவரை என்னால் மன்னிக்க முடியலா. அவரை விடுங்க, எனக்கு உங்கள் அக்காவை நினச்சி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பொண்ணாக அவங்களோட உணர்வுகளை என்னால் ஊகிக்க முடியுது. எவ்வளவோ நம்பிக்கை வச்சுருப்பாங்கல்ல. அக்காவுக்கு இதை பற்றி எதுவும் தெரிய வேண்டாமனோ, தாங்க மாட்டாங்க. அவன் அவளை ஆறுதல் படுத்த அப்படியும் அவள் அதே யோசனையில் இருப்பதை கண்டவன், அக்காவோட இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. உண்மைதான், ஆனால் வலியை குறைக்க நம்மால் முடியுமனோ. அதுக்கு நீ நான் சொல்கிறத செய்யணும். முகத்தை வெகு சீரியஸாக வைத்தபடி கூறினான். மதுமதியின் நிலையை பார்த்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தவளுக்கு கணவனின் பேச்சு ஆறுதலை தர, சொல்லுங்க, அவங்களுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்ய தயார். பேச்சு மாற மாட்டியே? தலையாட்டினாள். அவன் அவளை நெருங்கி காதோரம் கிசுகிசுக்க அவள் வெட்கப்பட்டபடி அவனை தள்ளிவிட்டாள். சி, ரொம்ப மோசம். கன்னம் குழிவில சிரித்தாள். வாழ்க்கை அதன் போக்கில் போய்கொண்டிருந்தது. மாதவனிடம் அதற்கு பிறகு சரியாக பேசுவதை கூட தவிர்த்து விட்டான் பிருத்திவி. ஆனால் மாதவனிடம் அதற்கு பிறகு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தன. கம்பெனியை ஒழுங்காகவும் திறமையாகவும் நடத்தி கொண்டு போனான். அதையெல்லாம் கண்டும் காணாதது போல இருந்தாலும் பிருத்திவியின் மனதில் மாதவன் மேல் கொண்ட கோபம் மட்டும் நீரு பூத்த நெருப்பாய் இருந்து கொண்டிருந்தது. மாதங்கள் 2 உருண்டோட 2வது மாத முடிவில் ஒரு நாள் கம்பெனியில் அமர்ந்திருந்தவனுக்கு அணுவிற்கு உடல் நலமில்லை என ஃபோன் வரவும் சப்த நாடியும் ஒடுங்க அடித்து பிடித்து வீட்டிற்கு ஓடினான்.
அனு படுக்கையில் கண்மூடி படுத்திருந்தாள். முகம் ஏனோ சோர்வாக காணப்பட்டது. காலையில் ஆஃபீஸ் கிளம்பும்போது கூட புத்தம் புது மலராயிருந்தாளே, இப்படி திடீரென என்ன ஆனது? என்னிடம் எதுவும் சொல்லவில்லையே. தவித்து போனான். அனு, அவன் வரவும் மெல்ல கண் திறந்தாள். மெதுவாக எழுந்து உட்கார முயன்றாள். அனு, என்னாச்சுடா? ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா? காலையில் கூட நல்லா தானே இருந்தா, திடீர்னு ஏன் இப்படி? அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவன் மேல் வந்த பர்ஃப்யூம் வாசனை தாளாமல் ஏனோ குமட்டி கொண்டு வர அப்படியே வாந்தி எடுத்தாள் அனு. கைகளிலே அதை பிடித்தவன் அவளை உட்கார சொல்லிவிட்டு பாத்ரூமில் போய் கைகளை கழுவி கொண்டு வந்தான். அனு, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இப்படி இருந்தால் உடம்பு என்னாகும்? வா. எனக்கு ஒன்றும் இல்லைங்க, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வேணாம். என்ன நீ இப்படி வாந்தி எடுத்துட்டு இருக்க? ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்கிறா. சின்ன குழந்தையா நீ? வர வர குழந்தை மாதிரி அடம்பிடிக்கிறா. கம்பெனியில் இருந்த முக்கியமான வேலை ஒன்றை பாதியிலேயே விட்டுவிட்டு வந்திருந்த டென்ஷனுடன் அவன் பேசினான். சின்ன குழந்தை வயிற்றில் இருந்தால் இப்படி தான் சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிப்பாங்க. அவன் அவளை திரும்பி பார்க்க அவள் மென்மையாக புன்னகைத்தாள். அவள் சொன்னது புரியவே சில நிமிடங்களானது பிருத்திவிக்கு. உண்மையாவா மை ஸ்வீட் ஏஞ்சல்? நான் அப்பாவாக போகிறேனா? மை காட், எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லியிருக்கா. அப்படியே உன்னை கட்டிப்பிடிச்சு என்று அருகில் போக, உங்கள் மேலுள்ள பர்ஃப்யூம் வாசனைலாம் எனக்கு குமட்டிட்டு வருது. அப்புறம் திரும்பவும் வாமிட் வந்துடும். எனது பர்ஃப்யூம் பிடிக்கலையா? தினமும் இதை எடுத்து வைக்கிறதே நீதானே, இதென்ன புதுசா? ஆமாம், இனிமே சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காது, அப்படித்தான். அம்மாடி, என்னை கூட இதில் சேர்த்துடாத, என்னால் முடியாது. பார்க்கலாம், உங்கள் பையன் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு அப்புறம்தான் முடிவு. அவள் கூற வயிற்றில் காதை வைத்து கேட்டுவிட்டு பிறகு கூறினான். என் மகன் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான், அப்பாவை மட்டும் எப்போவுமே டீல்லையே வச்சுக்கன்னு சொல்கிறான். அவர்கள் சேர்ந்தபடி சிரித்து கொண்டிருக்க சாரதாவும் சதாசிவமும் உள்ளே வந்தனர். கங்க்ராச்சுலேஷன், எங்களை தாத்தா பாட்டி ஆக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்பா. பிருத்திவி எழுந்து நிற்க சாரதா நெற்றியில் மெல்ல முத்தமிட்டார். இங்கே பாருமா, இனிமே எந்த வேலையும் செய்யக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்குதுன்னு என்கிட்ட சொல்லு. என் குடும்ப வாரிசையே நீ வயிற்றில் சுமந்துட்டுருக்கா. எங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? உடனே எங்களுக்கு பேர குழந்தையை பார்த்துடும் போல மனசு பரபரக்குது. என்ன வேணும் சொல்லான்னு உடனே செய்து கொடுக்குறேன். அத்தை, எனக்கு புளிப்பாக காரசாரமாக ஏதாச்சும் செய்து கொடுங்க, அது போதும் என கூற மருமகளை ஆசையாய் நெட்டி முறித்து விட்டு சமையலறைக்குள் புகுந்து கொண்டார் சாரதா. பிருத்திவி, சாயந்தரமாக அணுவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போ. பிறகு கோயிலுக்கும் கூட்டி போய் ஒரு அர்ச்சனை செய்துடு, சரியா? சதாசிவம் கூற பிருத்திவி புன்னகைத்தபடி சரியென தலையசைத்தான். அனு, அப்பா அம்மாவுக்கு ஃபோன் செய்து விஷயத்த சொல்லு. உடனே புறப்பட்டு வர சொல், அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. நாங்கள் பிறகு வரோம், நீ ரெஸ்ட் எடுத்துக்கா என்றபடி சென்று விட்டார். இனி இந்த பிருத்திவிராஜாவுடைய ஆட்சியெல்லாம் கிடையாது. அனுஷியா மகாராணி சொல்வது தான் இனிமேல் நடக்கும் போலா. எனக்கு ஒரு ஆசை, செய்வீங்களா? உத்தரவிடுங்கள் மகாராணி, நாடகபாணியில் கூற. பிருத்திவிராஜா புறவேலைகளையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இன்று முழுவதும் அனுஷியா மகாராணியின் அந்தப்புறத்திலேயே இருக்க வேண்டும் என்பது இந்த ராணியின் உத்தரவு. அவளும் அதே போல் பேச, தங்கள் சித்தம் என் பாக்கியம் என்று அவளை தழுவிக்கொண்டான். ஜெய்சிங்கும் விமலாவும் விஷயத்தை கேள்விப்பட்டதும் பலகாரங்களை செய்து கொண்டு உடனே கிளம்பிவிட்டனர். என்ன வீட்டில் இவ்வளவு கலேபரம் என வெளியில் சென்று விட்டு வந்த மதுமதிக்கு விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் கூட ஏனோ பொறாமையில் வயிறெறிந்தது. திருமணமாகி 5 வருடங்களாகியும் கூட தனக்கு இன்னும் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே. இவளுக்கு மட்டும் எல்லாமே கைகூடி விடுகிறதே. ஒன்றுமில்லாத வீட்டிலிருந்து வந்துவிட்டு இங்கே பட்டும் பனாரசும் சில்க்ஸுமாக ஜொலிக்கிறாளே என அணுவை பார்க்கும்போதெல்லாம் வயிறெறிந்து கொண்டிருந்த மதுமதிக்கு இப்பொழுது அவள் தாயாக வேறு ஆகிவிட்டாளா என இருந்தது. பிருத்திவியிடம் அணு எதை பற்றியும் குறை சொல்லவில்லை என்றாலும் தன் தமக்கை குணத்தை அவன் அறியாதவனா? அவளுக்கு அடிக்கடி வேண்டுமென்றே புடவை நகை கிஃப்டென வாங்கி குவிப்பான். அதையும் மதுமதி இருக்கும்போது அவளுக்கு கொடுத்து அவளது கோபத்தை இன்னும் சற்று அதிகப்படுத்துவான். அணு ஏதாவது கேட்டால், நீ சும்மா இரானு, அவங்க உன்னை ரொம்பவும் இலக்காரமாக நினைக்கிறாங்க. அப்படியேன்னு நீ தப்பு செஞ்சிட்டா இல்லை எதில் குறைஞ்சு போயிட்டா என அணுவின் வாயை அடைத்து விடுவான். சின்ன சின்ன கோபதாபங்கள் இருந்தாலும் கூட மதுமதியின் மேல் பிருத்திவிக்கு அளவில்லாத பாசம் உண்டு. எப்பொழுது அவன் அவள் விஷயத்தை கேள்விப்பட்டானோ அப்பொழுதே அந்த கோபதாபம் கூட மறைந்து அவள் மீது உண்மையான அக்கறையும் அன்பும் பொங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அவள் இதையெல்லாம் அறிய வேண்டுமே.
பிருத்திவியும் மாதவன் கூறியதை முழுதாக நம்பாமல் அடுத்த நாளே மருத்துவரை தேடி சென்றான். அவரும் மாதவனிடம் கூறியதையே மீண்டும் கூறி உண்மைதான் என்றார். டாக்டர், இப்போ மருத்துவம் எவ்வளவோ முன்னேறி இருக்கு, அப்படி ஏதும் செய்ய முடியாதா? பிருத்திவி, அதுக்காக தான் மதுமதிக்கு இன்னமும் மருந்து மாத்திரைகள்னு கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இப்போ வெளிநாட்டிலிருந்து கூட மருந்துகளை கொடுத்துட்டு வரேன். நாம் முயற்சிக்கலாம். கடவுள்னு ஒருத்தரும் நமக்கு மேலே இருக்கார். ஆனால் மதுமதிக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா அது அவள் செய்த புண்ணியம்தான். அவளோட கணவர்கிட்ட எல்லா விபரமும் சொல்லியிருந்தேனே. இல்லை, நான் எதுவும் அவர்கிட்ட விசாரிக்கல. உங்களை பார்த்து பேசணும்னு வந்துட்டேன். ஓகே டாக்டர், நான் வரேன் என விடை பெற்று கொண்டான். இது நாள் வரையிலும் குழந்தையை பற்றி பெரிதாக கவலைப்படாத மதுமதி இப்பொழுதெல்லாம் அவள் போகின்ற பார்ட்டி, ஷாப்பிங் என யாரை கண்டாலும் இன்னும் குழந்தை இல்லையா என அவர்கள் கேட்பது அதிகரிக்கவும் அவளுக்குள்ளும் கவலை தொற்ற ஆரம்பித்து விட்டிருந்தது. மருந்து மாத்திரைகளை கூட தவறாமல் உட்கொண்டு விடுகிறேனே, இன்னும் ஏன் குழந்தை இல்லை என மனதில் சஞ்சலம் தோன்றி உறுத்த ஆரம்பித்த நிலையில்தான் அணுவின் கர்ப்பம் பற்றி விஷயத்தை கேள்விப்பட்டாள். இனி அவளைத்தான் எல்லாரும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். ஏற்கனவே பிருத்திவி தரையில் கால் பதிக்காமல் நடந்து கொண்டிருப்பான் அணு விஷயத்தில். இனி இருவரும் ஆகாயத்தில் பறந்தால் கூட அதிசயமில்லை. நினைக்க நினைக்க வயிறு காய்ந்தது. அக்கா, ஸ்வீட் எடுத்துக்கோ, அணு உண்டாகியிருக்கா. மகிழ்ச்சி பொங்க நின்ற பிருத்திவியை கண்டதும் தானாய் வரவழைத்த புன்னகையோடு, நீ அப்பா ஆகிட்ட, நான் அத்தையாகிட்டேன், சந்தோஷம்தான் முறுவளித்தபடி கூறினாள். பிருத்திவி அவள் வழியை புரிந்து கொண்டவனாக சட்டென அமைதியானான். மதுமதியின் எண்ணத்திற்கேற்றாற்போல அன்றிலிருந்து மாதவன் உட்பட அணுவை எல்லோரும் தலையில் வைத்து கொண்டாடினார்கள் என்றால் அது மிகையில்லை. அன்று கம்பெனியிலிருந்து மாதவன் அவசரமாக காரை எடுத்துக்கொண்டு சென்றதை அறிந்த பிருத்திவி சீனுவை கூப்பிட்டு என்ன விஷயம் என்றான். சார், எங்கோ ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக போகணும்னு சொல்லிட்டு போனாரு. பிருத்திவிக்கு சட்டென நித்யாவின் கர்ப்பம் ஞாபகம் வந்தது. ஒருவேளை பிரசவமோ? மனம் ஒரு மாதிரி இலகினாலும் மதுமதியை நினைத்து பார்த்து அமைதியானான். இருவரும் அவ்வளவாக பேசிக்கொள்வதில்லை. பேசும் சந்தர்ப்பம் வாய்த்தாலும் வாய்க்கு பூட்டு போட்டாற்போல மௌனம் சாதித்தான் பிருத்திவி. அன்றே மதுமதியிடம் விஷயத்தை கூறிவிடத்தான் நினைத்தான். ஆனால் எப்படி சொல்ல முடியும்? ஒரு பக்கம் இந்த வேதனை, இன்னொரு பக்கம் அவள் கனவுகளுக்கே கொல்லி போட்டாயிற்றே. இரண்டில் எதை சொல்வது? இரண்டு விஷயமுமே அவளை சீர்குலைத்து விடும். நினைத்து பார்த்து பொறுமை காத்தான். ஆனால் மாதவனை பார்க்கும் போதெல்லாம் ஒரு கோபம், இயலாமை பொங்கும். உன் அக்காவால் ஒரு குழந்தை பெற்றுத்தர முடியல, அதனால தான் நான் இன்னொரு பெண்ணை தேடி போனேன் என சொன்னாள். ஆனால் அவன் அப்படி கூற முயலவில்லை. மதுமதி மீது அவன் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான் என்பதும் கூட பிருத்திவிக்கு தெரிந்ததுதான். தமக்கை மேல் கொண்ட பாசம்தான் மாதவன் மேல் கோபமாய் மாறியிருந்தது. மாலை மாதவனின் இரண்டாவது மனைவிக்கு ஆண் குழந்தை பிறந்திருப்பதை அறிந்தும் கூட போய் பார்க்கவில்லை. வீட்டிற்கு வந்து அணுவிடம் மட்டும் ரகசியமாய் கூறினான். அணு சொல்லி பார்த்தால் அவன் போக மறுத்துவிட்டான். மதுமதியின் குணத்தை பற்றி ஏற்கனவே தெரிந்திருந்ததால் அணுவின் பெற்றோர்கள் அடிக்கடி மகள் வீட்டை தேடி வருவதில்லை. எல்லாம் ஃபோனில்தான். இல்லையென்றால் பிருத்திவியிடம் பேசிவிட்டு வந்து விடுவார்கள். மகள் கர்ப்பமாயிருப்பதை அறிந்த அணுவின் பெற்றோர்கள் நேரில் வந்திருந்தனர். ஃபோனில் விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் இருப்பு கொள்ளவில்லை. விமலாவும் மகளை நெட்டி முறித்து கொண்டாடினாள். அனு, மதுவோட குணம் மாறி இருக்கா, இல்லை இப்போ கூட அப்படியே தான் நடந்துக்கிறாளா? எல்லா பெற்றோருக்கும் இருக்கும் ஆதங்கம் அம்மா விமலாவிடமும் இருந்தது. அம்மா, யார் எப்படியோ என் மேலே உயிரையே வச்சிட்ருக்கிற கணவன், மகளை போல பாசம் காட்டுற அத்தை மாமா, இதுக்கு மேலே என்ன வேணும்? தவிர 5 விரலும் ஒன்றா இருப்பதில்லையே. அவங்க ஏதாவது சொன்னால் கூட நான் பொறுத்து போகிறேன், கனிவாக பதில் சொன்னாள். மகளின் பதிலிலேயே புகுந்த வீட்டை விட்டு கொடுக்காத பாசம் புரிந்தது. அதற்கு மேல் அவர்களும் அதை பற்றி பேசவில்லை. செய்து கொண்டு வந்த இனிப்புகள், ஊறுகாய்கள், பட்சணங்கள் அனைத்தையும் சாரதாவிடம் கொடுத்துவிட்டு புறப்பட்டு விட்டனர். பிருத்திவியிடம் அணுவை அடிக்கடி வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு வருமாறு 2 பேரையும் அழைப்பு விடுத்துவிட்டு தங்கள் இல்லத்திற்கு சென்றனர். மதுமதி பெரிதாக அலட்டிக்கொள்ளாமல் தன்னுடைய அன்றாட வேலைகளில் இருக்க அணு உண்டாகி இருப்பதை கேள்விப்பட்ட ஒவ்வொருவருமே கொசுராக, மதுமதி இன்னும் உண்டாகலையா என்றனர். முதலில் கேள்விக்கு பதில் சொல்லும் முன் எந்தவிதமான உறுத்தலும் தெரியவில்லை அவளுக்கு. அக்கம் பக்கம் எல்லாம் இதே ரீதியில் பேச்சுக்கள் தொடர்ந்து அடிபட மதுமதி முதலாக மனதில் குமைய ஆரம்பித்தாள். அடிக்கடி ஒட்டிப்போன தன் வயிற்றை தொட்டு பார்த்து கண்ணீர் விட்டாள் தனிமையில். இதுநாள் வரை இப்படி ஒரு துன்பத்தை அனுபவித்ததில்லை. அலட்சியம், அகம்பாவம். கேட்பவர்களுக்கு இப்படித்தான் பதில் சொல்லிவிட்டு போயிருக்கிறாள்.
தாய்மைக்கென்று ஒரு புனிதம் இருக்கிறது. அதை அவ்வளவு எளிதில் ஆண்டவன் அனைவருக்கும் கொடுத்து விடுவதில்லை. அதை அடைந்தவர்கள் உண்மையாகவே பாக்கியசாலிகள். மதுமதி அந்த இழப்பை அனுபவிக்க தொடங்கினாள். வலி கேட்பவர்களுக்கு பதில் கூற முடியாமல் தவித்த போது மனதில் பிசைந்தது. 5 வருட தாம்பத்தியத்தில் அப்பொழுதுதான் குழந்தை ஏக்கம் ஆட்டி படைத்தது. வெளியில் இருந்து கொண்டு கேட்பவர்களுக்கு பதில் கூற முடியாமல் அவள் தவிப்பது ஒரு வேதனை என்றால், வீட்டிற்கு வந்தால் அவள் சாப்பிட்டாளா இல்லையா என்று கேட்கக்கூட நாதியற்று போயிற்று. மாதவனிடம் தன் வேதனைகளை கூறி ஆறுதல் தேட முயன்றால் பாதி நேரம் அவன் இப்பொழுதெல்லாம் வீட்டிலேயே இருப்பதில்லை. தனிமையில் மனம் வெம்ப ஆரம்பித்தது மதுமதிக்கு. கணவன் மனைவி பிரிவு, பிரச்சனை, பொருளாதார சிக்கல் என பல குடும்பங்கள் அமைதி பூங்காவாக இல்லாமல் போர்க்களமாய்த்தான் காட்சியளிக்கிறது. அதிலும் பல வீடுகளில் கணவன் மனைவியிடையே மௌன யுத்தம். இதற்கெல்லாம் வடிகாலாக வாழ்க்கையின் உயிரோட்டமாயிருப்பதே குழந்தைகள்தான். அப்படி குழந்தைகள் இல்லாத குடும்பங்கள் வெறும் வனமாகத்தான் இருக்கும். அங்கே சிரிப்பு, சந்தோஷம், கேலி, கொஞ்சல் என எதுவுமே இருக்காது. மாதவனும் இப்பொழுது மதுமதியிடம் ஏதோ பேசுகிறோம் என்பதை போல இருந்தான். கேட்டால், கம்பெனியில் இப்பொழுது நிறைய ஆர்டர் எடுக்க வேண்டியுள்ளது, இல்லை கொஞ்சம் பிஸி என காரணம் சொல்லிவிடுகிறான். மதுமதியும் அவனிடம் ஆத்திரப்படாமல் இருக்க பெருமுயற்சி செய்ய முயன்றாள். அனு அனு மாதவனது குரல் ஒலிக்க எதற்காக இவளை கூப்பிடுகிறார் என அறையிலிருந்து வெளியே வந்தாள் மதுமதி. கை நிறைய பொருட்கள், பழங்கள், தின்பண்டங்கள். எதுக்கு இதெல்லாம்? நான் எவ்வளவுதான் சாப்பிட்றது? அன்பாகவே கேட்டாள் அனு. பிள்ளை தாய்ச்சி பெண், இப்போ ஆசைப்பட்டதையெல்லாம் சாப்பிடணும். இதையெல்லாம் விட உனக்கு மாங்காய்க்கு சொல்லி வச்சிருக்கேன் அனு. அம்மாவும் அப்பாவும் ஊரிலிருந்து நாளைக்கு மூட்டை கட்டிட்டு வருவாங்க பாரேன். அவன் கூற அவள் மனம் இலகியது. இதையெல்லாம் எடுத்து வச்சுக்க. அவன் கொடுத்ததையெல்லாம் வாங்கி வைத்தவள், காஃபி குடிக்கிறீங்களா என கேட்கவும், இல்லானு நீ சிரமப்படாத, நான் அத்தை கிட்ட கேட்டுக்கிறேன் என்று விட்டு அவன் போனான். குழந்தை மேல் அவ்வளவு பிரியமா? எனக்கே இப்படி வாங்கி குவிக்கிறார் என்றால் மதுமதி மட்டும் கர்ப்பமாயிருந்தால்? பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டு விட்டு அனு அந்த இடத்தை விட்டு அகன்றாள். கணவனின் அணு மீதான அக்கறையும் பாசமும் அவளுக்கு ஒரு இயலாமையை, ஆற்றாமையை தோற்றுவிக்க மாதவனை கோபமாய் பார்த்து கொண்டிருந்தாள் மதுமதி. சதாசிவம், சாரதா, பிருத்திவி மாதவன் உட்பட அனைவருமே அணுவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னை தனிமைப்படுத்தி விட்டதாக மதுமதி நினைத்தாள். ஆத்திரம், கோபம் எரிமலையாய் அவள் மனதினுள்ளே கனன்று கொண்டிருந்ததை யாரும் அறிய வாய்ப்பில்லாது போனது. அதனை அறிந்திருந்தால் எல்லாவற்றையுமே தடுத்திருக்க முடியும். நமக்கு மேலே ஒருவன் ஆட்டி வைக்கும் சக்தியாக இயங்கிக் கொண்டிருக்கும் போது நாம் அனைவரும் அவன் ஆட்டி வைக்கும் பொம்மையாக இருந்து விடுகிறோம். நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க சற்றே மேடிட்ட வயிற்றுடன் அணு நடந்து கொண்டிருப்பதை பார்க்க பார்க்க மதுமதி மனதில் துக்கமும் துயரமும் ஒருங்கே தோன்றியது. தான் ஒருத்தி இந்த வீட்டில் இருக்கிறோமா இல்லையா என்று கூட கவனிக்க ஆள் இல்லையே. அணுவை எவ்வளவு கீழ்த்தரமாக நடத்தினேன். ஆனால் இன்று அவளைத்தான் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். மாதவன் கூட இப்பொழுது அணுவிடம் பாசமாக நடந்து கொள்வதை கண்டவளுக்கு ஆத்திரமாய் வந்தது. இவருக்கு கூட குழந்தை மேல் ஆசை வந்து விட்டது போல. அதனால்தான் என்னை தனிமையில் விட்டு விடுகிறாரா? பாதி நேரம் வீட்டிலேயே இருப்பதில்லை. எல்லோருக்குமா நான் ஆகாதவளாகிவிட்டேன்? எல்லோரையும் விட தன் அம்மா கூட தன்னை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை என நினைக்கும்போது அவள் மனம் குமைந்தது. அதற்கு காரணம் அணு. அன்று சமையலறையில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்த சாரதாவை தேடி சென்றாள் மதுமதி. என்னம்மா வாசனை ஆளை தூக்குது, என்ன சமையல் இன்னைக்கு, எனிதிங் ஸ்பெஷல் என்று. இன்னைக்கு அணுவுக்கு பிடிச்ச வெஜிடபிள் புலாவ், தயிர் பச்சடி, போலின்னு மெனு போட்டிருக்கேன் மது. கூறிவிட்டு வேலையில் கவனமாக இருக்கா? ஓ, இப்போ சாப்பாட்டு மெனு கூட அவளுக்கு பிடிச்சது தானா? நினைத்தபடி. அம்மா எனக்கு வெஜிடபிள் புலாவெல்லாம் வேண்டாம், வேறு ஏதாவது செய்யுங்க. ஆமாண்டி அம்மா, ஒருத்தியாக நான் செய்துக்கிட்டு இருக்கேன், இதில் உனக்குன்னு வேற தனியாக சமைக்கணுமா? என்னால் முடியாது. இன்னைக்கு மட்டும் சாப்பிடு, ஒன்றும் குறைஞ்சிட மாட்டா. நான் அவளுக்கு இதை சூடாக இருக்கும்போதே கொடுத்துட்டு வரேன் என்றபடி கிண்ணத்தில் எடுத்துக்கொண்டு மருமகளை தேடிப்போன சாரதாவையே முறைத்து பார்த்தவள் சாப்பிட வராமல் தன் அறைக்கு சென்று படுத்துவிட்டாள். சாரதா மகளிடம் எப்போதும் பேசுவதை போல்தான் அன்றும் சாதாரணமாக பேசினாள். முன்பு இப்படி ஏதாவது சொல்லும்போது நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு இது வேண்டாம் என அவளும் சென்றிருக்கிறாள். ஆனால் இன்று அவளாகவே தன்னை எல்லோரும் அவமதிப்பதாக நினைத்து மனம் குமைந்தாள். ஏனனு, இப்படி இருக்கும்போது உனக்கு வேலை பார்க்க நடக்க கஷ்டமாக இருக்கா? துணிகளை எடுத்து அதனிடத்தில் அடுக்கி வைத்து கொண்டிருந்தவள் திரும்பி கணவனை பார்த்தாள். என்ன அப்படி கேட்குறீங்க?
இல்லை, வயிறு பெருசாகுது இல்லையா, உன்னால் எப்படி சாதாரணமாக இருக்க முடியுது? எனக்கு கஷ்டமாக இருக்கு. அவள் கலகலவென சிரித்தாள். அவனை நெருங்கி அவன் கைகளை எடுத்து வயிற்றில் வைத்தாள். குழந்தையின் துடிப்பும் பிஞ்சு கரங்களோ கால்களோ அசைவதையும் உணர்ந்தான் பிருத்திவி. உணர்வுகளில் ஏதோ மாற்றம். ஒரு தகப்பனாக அதை அனுபவிப்பது இனிய அனுபவம். கஷ்டப்படாமல் குழந்தை பெற்றுக்க முடியுமா? எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்குமே தங்களுடைய கஷ்டத்தை விட குழந்தை சுமக்கிற பாக்கியம் தாய்மையை தான் பெருசாக நினைப்பாங்க. வலி இருந்தாலும் கூட அதுவும் சுகமான வழிதான். பெரிய மனுஷி போல பேசுறியே. பின்ன ஒரு குழந்தைக்கு அம்மாவாக போகிறேனே, எல்லா பொறுப்பும் தானாக வந்துடும். குழந்தைய மட்டும்தான் பொறுப்பாக பார்த்துக்குவியா? ஏன் உங்களை என்ன பொறுப்பாக பார்த்துக்கலா? உனக்கு தெரியாதா? அவள் விழிகளை பார்த்து கேட்க அவள் யோசித்தாள். என்ன செய்யவில்லை அவர் சொல்லும்படி? புரியலை, நீங்களே சொல்லுங்க. உங்களை நான் என்ன பொறுப்பாக பார்த்துக்கலான்னு? நீ என்னை இப்பெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறா. கணவன் சுற்றி வளைத்து எங்கு வருகிறான் என தாமதமாக புரிந்து கொண்டவளுக்கு கன்னத்தில் செம்மை ஏறியது. சதாசிவம் மகளை அன்று எதேச்சியாக சாப்பிட்டியா மது என்றார். அவளில் பொங்கிய கோபத்தை தூண்ட அந்த ஒரு வார்த்தை போதும் என்பது போல மதுமதி பொறிந்தாள். ஏன் உங்கள் அருமை மருமகள் இல்லையா? சாப்பிட்டியான்னு கேட்க நான் உங்கள் கண்ணுக்கு இப்போ தான் தெரிகிறேனா? உங்கள் மகள் தானான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. அந்த அளவுக்கு என்னை எல்லாரும் ஒதுக்கிட்டீங்க. இப்போ என்ன திடீர்னு புதுசாக ஆக்கிறா? போங்கப்பா, அவளை தலையில் வச்சு ஆடுங்க. நான் என்னானா உங்களுக்கு என்ன? மதுமதியின் வார்த்தைகள் சதாசிவத்தை எரிச்சலாக்கியது. சற்றே கோபமான குரலில், மது என்ன பேசுகிற? அனு உன் தம்பி பொண்டாட்டியுமா? அவள் யாரோ இல்லை. உன்னை யார் இப்போ அக்கறையாக பார்த்துக்கலா? எதுக்காக இப்படி பேசுகிற? என்னை பொறுத்த வரைக்கும் அவள் எதிரிதான். என்னை பெற்றவங்களையே எனக்கு எதிராக மாற வச்ச அவளை ஏற்றுக்க முடியாது. ஆத்திரத்தில் நெருப்பு துண்டங்களாய் வார்த்தைகளை வீசி கொண்டிருந்தாள் மது. ஷடப் மது, இப்படியெல்லாமா வாய்க்கு வந்தபடி பேசுவது? ஆமாம், பெத்த மக உங்களுக்கு மட்டமாக போயிட்டேன். எங்கிருந்தோ வந்தவள் உங்களுக்கு பெருசாக போயிட்டா. அவள் கண்மூடித்தனமாக பேசிக்கொண்டு போக பலார் என அறை விழுந்த பின்புதான் தன் அப்பா அடித்திருப்பதையே உணர முடிந்தது. இதுவரை அவளிடம் அதிர்ந்து கூட பேசிடாத அப்பா இன்று கை நீட்டி அடித்துவிடும் அளவிற்கு வந்து விட்டாரா? கன்னங்களில் கண்ணீர் மளமளவென இறங்கியது. வாயை மூடு, இதுக்கு மேலே பேசினா கொலையே செய்திடுவேன். யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுகிறா? அவன் மனைவியை இப்படி நீ பேசுறது பிருத்திவி கேட்டால் மனம் நொந்து போயிடுவான். உன்னால் யாருக்கும் நிம்மதியில்லை. என் கண் முன்னாடி நிற்காதா, போயிடு. அவர் இந்த அளவுக்கு கத்தி பார்த்திராத மதுமதி நடுநடுங்கி விட்டாள். பேசிய வார்த்தைகளின் ஆழம் புரியாமல் அவர் அடித்தது ஒன்றே மனதில் சுழல அவள் திரும்பியும் பாராமல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். வெளியே அணுவை பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து போக வந்த பிருத்திவியின் காதுகளில் அனைத்தும் கேட்டது. மதுமதி எப்பொழுதுமே வெட்டிவிட்டாற் போல பேசி பழக்கப்பட்டவள்தான். ஆனாலும் இப்படி கேவலமாக நடந்து கொள்கிறாளே. எதையுமே கோர்வையாக சிந்திக்க முடியலை. அங்கே நிற்கவும் பிடிக்கவில்லை. வந்த வழியே திரும்பி சென்றான். மதுமதியை கோபமாக பேசிய பின்பு பிரஷர் எக்கச்சக்கமாக ஏறியது போல டென்ஷனாக ஆகிவிட்டார் சதாசிவம். மனதில் இவ்வளவு வஞ்சம் வைத்து கொண்டா பழி கொண்டிருந்தால் என் வயிற்றில் இப்படி ஒரு பிள்ளையா என சாரதா தவித்து போய் விடுவாளே. அறிவு கெட்ட பெண், என்னவெல்லாம் பேசுகிறாள்? எங்கிருந்து இந்த தைரியம் வந்தது? மனதிற்குள் ஆவேசப்பட்டபடி வெளியே போக கிளம்பினார். வீட்டில் சாரதாவும் இல்லை. அவளுக்கு நாள் கிழமை என்று வந்து விட்டால் கோயிலுக்கு போய்விடுவாள். மெல்ல அணுவின் அறைக்குள் எட்டி பார்த்தார். ஏசி அறை, அதனால் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். நல்லதாக போச்சு. இங்கே நடந்ததை அறிந்தால் வயிற்றுப்பிள்ளைக்காரி தாங்குவாளா என செருப்பை போட்டுக்கொண்டு வெளியே வரும்போதுதான் பிருத்திவி வாசல் தாண்டி போவதை கண்டார். ஐயோ பிருத்திவி, மதுமதி பேசியதை எல்லாவற்றையும் கேட்டிருப்பானோ? எப்படி துடித்திருப்பான்? மதுமதியின் மேல் கோபம் தலைக்கேற அவள் அறையை நோக்கி போனார். அறைக்குள் அழுது கொண்டிருந்தாள் அவள். ஆனால் அது அவரை இலகச் செய்யவில்லை. அங்கே ஒருவன் இதயத்தை உடைத்துவிட்டு எதற்காக இந்த நாடகம்? ஏய் மதுமதி என்று கர்ஜித்தார். துள்ளி எழுந்து நின்றாள் மதுமதி. இப்போ எதுக்கு அலற? நீ என் மகளா இல்லை எங்கள் எல்லாருக்கும் யமனா? இப்படி அவன் இதயத்தை புண்ணாக்கிட்டியே. உன் மேலே பாசம் இல்லாமல் இருக்கானா இல்லை அன்பு காட்டுறதுல ஏதாவது குறையை கண்டியா? அவனையும் அணுவையும் ஏன் உன் எதிரியா நினைக்கிறா? போதும் நிறுத்துங்க. இப்போ கூட பெத்த மக மேலே உள்ள அக்கறையில் பேச வரல. அதிசயமாக அவன் பொண்டாட்டி பிள்ளை பெற்றுக்கிற மாதிரி தான் எல்லாரும் அவளை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. எனக்கு அப்படி ஒரு நிலை இருந்தால் என்னை கூட அப்படி பார்த்துக்குவீங்களான்னு தெரியலா. உங்களுக்கு நான் இப்போ முக்கியமாக தெரியலா. போங்க, சொத்துக்கு வாரிசு வந்துடுச்சு. சந்தோஷமாக போய் அவளை தலையில் தூக்கி வச்சுக்கோங்க.
ஏய் நிறுத்து, இப்படி நாக்கில் நரம்பில்லாமல் நீ பேசுறதால தான் ஆண்டவன் உனக்கு பிள்ளை பாக்கியமே கொடுக்காம வயிற்றில் அடிச்சிருக்கான். மற்றவங்க மனசு என்ன பாடுபடும்னு தெரியாமலே, இல்லை எதை பற்றின கவலையே இல்லாமல் எடுத்தறிஞ்சு பேசுகிற அளவுக்கு நாங்கள் உன்னை வளர்த்து வச்சுருக்கோம்னு நினைக்கும் போதே வெட்கமாக இருக்குது. ஒரு பெண்ணுக்கு உண்டான பொறுமை சகிப்புத்தன்மை கொஞ்சமாவது உங்ககிட்ட இருக்கா? அது மட்டும் இல்லை, உன் அருமை புருஷனுக்கு இன்னொருத்தியோட தொடர்பு இருந்து குடும்பம் நடத்தி இப்போ பிள்ளையும் பிறந்திருக்குது. போய் அவன்கிட்ட பேசு, உன் கதையெல்லாம் கேட்பான். கண்மூடித்தனமாக என்ன பேசுகிறோம் என அவரும் உணராமல் பட்டு கத்தரித்தாற் போல அவ்வளவு பெரிய விஷயத்தை உடைத்து கூறிவிட்டார். மற்றவர்களை புண்படுத்தியே பழக்கப்பட்டவளுக்கு தனக்கு அந்த நிலை வரும் பொழுது எவ்வளவு வேதனை ஏற்படக்கூடும் என்று முதலாக உணர்ந்தாள் மதுமதி. தன் தந்தை கூறிய வார்த்தைகளை அழுத்தமாக யோசித்து பார்த்த பின்புதான் அவர் கூறிய விஷயம் என்னவென்று அவளால் சிந்திக்க முடிந்தது. மூளையையும் சென்றடைந்தது. ஆனால் அதை அவளால் ஏற்கவே முடியவில்லை. தன் தந்தையா இப்படி பேசிவிட்டார்? எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை என்றா கூறிவிட்டார்? பெண்மை என்றால் மென்மை என்று பெயர் உண்டு. ஆனால் தான் நடந்து கொண்ட விதத்திற்கு கடவுளால் இதைவிட தண்டனை கொடுத்துவிட முடியாது. தனக்கு எப்படியும் ஒரு நாள் அந்த பாக்கியம் கிடைத்துவிடும் என நம்பிக்கையோடு இருமாப்புடன் இருந்தேனே, என் கனவுகளை எல்லாம் பொய்யாக்கிவிட்டதா காலம். திருமணமான 1 வருடம் கழித்து ஒரு நாள் மாதவன் அவனது நண்பன் வீட்டிற்கு அழைத்து சென்றிருந்தான். அப்பொழுது எங்கு செல்வதாயிருந்தாலும் இருவரும் ஒன்றாகத்தான் செல்வார்கள். திருமணமான புதிது என்பதை விட நெருக்கமும் அந்யோன்யமும் அதிகமாகவே இருந்தது. நண்பன் இவர்களுக்கு திருமணமானதை சமீபத்தில்தான் தெரிந்து கொண்டிருந்தான். வேலை மாற்றம் காரணமாக இந்த ஊருக்கு வந்து சில வாரங்களாகி இருந்தது. நண்பனின் அன்பான அழைப்பை மறுக்க முடியாமல் மாதவன் மதுமதியை அழைத்து கொண்டு சென்றிருந்தான். அவனுக்கு 6 மாத குழந்தை ஒன்றிருந்தது. விருந்து முடிந்து உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்க குழந்தையின் சிரிப்பில் மாதவன் அதை தூக்கி கொண்டு உட்கார்ந்தான். கொழுகொழுவென்று குண்டு கண்ணமும் உடல்வாகும் அழகிய புன்னகையும் நாளெல்லாம் அதன் கூடவே இருந்து விடலாம் போல் இருந்தது அவனுக்கு. மது, இங்கே பாரேன், எப்படி கண்ணம் குழிவில் நம்மை பார்த்து சிரிக்கிறதா? கணவனின் ஆசையும் மகிழ்ச்சியும் மதுமதியையும் தொற்றிக்கொள்ள அவள் குழந்தையை தூக்கினாள். அவள் மடிக்கு போன சிறிது நேரத்திற்கெல்லாம் குழந்தை ஈரம் பண்ணி விட மதுமதிக்கு சுர்ரென கோபம் வந்துவிட்டது. குழந்தையை உடனே மாதவனிடம் தூக்கி அருவருப்புடன் கொடுக்க அவள் செய்கை அவன் மனதை கஷ்டப்படுத்தியது. என்ன மது இது, குழந்தைதானே, அவனுக்கு என்ன தெரியும், இப்படி அருவருப்புடன் கொடுக்குறா? இந்த புடவையை இன்னைக்கு தான் கவர் பிரித்து எடுத்து கட்டிட்டு வந்தேன் தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும் இதோட விலையை பற்றி? அவன் அப்போது அமைதியாக விட்டு வீட்டிற்கு வந்த பின்பு அதை பற்றி கேட்டான். ஏன் மது, அப்போ நமக்கு குழந்தை பிறந்தாலும் நீ இப்படி தான் செய்வியா? அவனை கோபமாய் முறைத்துவிட்டு, நம்ம குழந்தையும் அந்த குழந்தையும் ஒன்றா? நமக்கு குழந்தை பிறந்தால் எப்படி நடந்துக்க வேணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவல்ல என்று சீறினாள். மாதவன் சிரித்தபடி அமைதியானான். ஏனோ இன்று அதையெல்லாம் மனதில் நினைத்து பார்த்து வருந்தினாள் மதுமதி. மாதவனுக்கு தான் குழந்தைகள் என்றால் எவ்வளவு ஆசை இருந்தது. மது, நீ எப்போதான் எனக்கு ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்க போறா? விளையாட்டாய் கொஞ்சம் ஏக்கமாய் அவன் கேட்கும்போது, நான் என்ன மாட்டேனா சொல்கிறேன், உங்களுக்கு அவ்வளவு அவசரம்னா ஏதாவது குழந்தையை தத்தெடுத்துக்கோங்க, நான் வேண்டாம்னு சொல்லலா. பட்டென பேச அவன் முகம் மொட்டாய் சூம்பிவிடும். நினைத்து நினைத்து தோற்றாள். ஆத்திரம் கோபம் எல்லாம் சாம்பலாகி அழக்கூட தோன்றாமல் சிலையாக அமர்ந்தாள். இதுவே ஒரு அடி என்றால் இன்னொரு அடி அவன் துரோகம். என் மாதவனா இப்படி எனக்கு துரோகம் செய்ய துணிந்தார்? எவ்வளவு நம்பிக்கை, எல்லாமே பொய்தானா? என் கருப்பைக்கு தீ வைத்து என் கனவுகளை பொசுக்கியது யார்? ஐயோ, என் மாதவனுக்கு குழந்தை என்றால் உயிராயிற்றே. என்னை அவரால் வெறுக்க முடியாது, என்னை அவரால் ஒரு நாளும் வெறுத்தொதுக்க முடியாது. குழந்தை பாக்கியம் எனக்கில்லை என்று தெரிந்துவிட்டதே என்னிடமிருந்து மறைத்து விட்டாரா? என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதாலா? என்னால் முடியாது என்பது உண்மைதான். ஆனால் தனியாக எப்படி இதை சுமந்து கொண்டிருக்க முடிந்தது? அதனால்தான் இன்னொரு பெண்ணை தேடி சென்றாரா? மாதம் தவறாமல் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்வது கூட என்னை சமாதானப்படுத்தும் முயற்சியா? இதோ என ஆட்டம் காட்டிய கண்ணாமூச்சி விளையாட்டாய் ஆகிப்போனதே என் வாழ்க்கை. எவ்வளவு கற்பனை கோட்டை கட்டியிருந்தேன். என் குழந்தை எப்படி இருக்கும், தாயாகும் அந்த அனுபவம் எப்படி இருக்கும் என ஒவ்வொரு முறையும் கற்பனை செய்து பார்ப்பேனே. ஏன், அணு மேடிட்ட வயிற்றை தூக்கி கொண்டு நடக்கும்போதெல்லாம் என் மனம் ஏங்கி இருக்கிறதே. ஒரு விதத்தில் என் கையாளாகத்தனம்தான் அவள் மேல் கோபமாய் வெறுப்பாய் வெளிப்பட்டிருக்குமோ? இத்தனை நாளும் வலியை உள்ளே வைத்து குமிறி கொண்டிருந்த என் அப்பா கூட என்னை எடுத்தெறிந்து பேசும் அளவிற்கா நான் நடந்து கொள்ள வேண்டும்?
அனைத்தையுமே நான் வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க துவங்கியதால் வந்த வினையா, இல்லை பூர்வ ஜென்ம பாவமா? இனி என் வாழ்க்கையில் மழலைக்கு இடமில்லையா? பட்டமரமாகிவிட்டேனா நான்? ஒவ்வொன்றாய் நினைக்க நினைக்க தன் மீதே வெறுப்பு வந்தது. கணவன் குழந்தை என எதுவுமே இல்லை. ஆறுதலாக இருக்கக்கூடிய உறவுகளையும் வெட்டிவிட்டேன். யார் துணை எனக்கு? யார் ஆறுதல் எனக்கு? நான் எதற்கு உயிரோடு இருக்க வேண்டும்? கடவுளே, என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. வெடித்து அழ ஆரம்பித்தாள் மதுமதி. மதுமதியின் கதிரலில் தூங்கிக் கொண்டிருந்த அனு எழுந்து ஓடி வந்தாள். மதுமதியால் ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது. அது மட்டும் இல்லை, மாதவனுக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருந்து இப்போ ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. இதை மதுமதி கிட்ட கோபத்தில் உடைச்சு சொல்லிட்டேன். அப்பா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? அதிர்ச்சியாய் கேட்டான் பிருத்திவி. என்கிட்ட இருந்து மறைக்கலாம்னு நீயும் அனுவும் தோட்டத்தில் பேசிகிட்டு இருந்தீங்களே, அப்போவே எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சு. இயலாமையாய் ஒரு பெருமூச்சு விட்டவரின் கண்கள் கலங்கி விட்டிருந்தது. அது மட்டுமில்லை பிருத்திவி, சாரதாவுக்கும் கூட இந்த விஷயம் தெரியும். மாதவனோட குழந்தையை போய் நாங்கள் பார்த்துட்டும் வந்தோம். அவர் கூற அவன் மீண்டும் மதுமதியின் மேல் உள்ள பாசத்தினால் கோபப்பட்டான் சதாசிவத்திடம். அப்பா, என்ன சொல்கிறீங்க? மாதவனோட குழந்தையை போய் பார்த்தீங்களா? அப்பா, அவர் அக்காவுக்கு துரோகம் செய்திருக்கார். எந்த ஒரு பெண்ணாலும் இதை நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது. உங்களால் எப்படி ஏற்றுக்க முடிஞ்சது? ஆதங்கமாய் கேட்டான் பிருத்திவி. சற்று நேரம் பதிலளிக்க தோன்றாமல் அமர்ந்தவர் பின்பு மௌனத்தை கலைத்தார். பிருத்திவி, மாதவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவரை பற்றி நான் சொன்னாதான் உனக்கு புரியும். மதுமதிக்கு மாப்பிள்ளை பார்த்தபோது நிறைய இடத்துல சம்பந்தம் பேச வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் எல்லாருமே எங்கள் கண்டிஷனை கேட்டதும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஒரே பொண்ணு, செல்லமாக வளர்த்துட்டதால எங்களால் அவளை பிரிஞ்சிருக்க முடியும்னு தோணலா. அதனால் மாப்பிள்ளை வீட்டோடு இருக்கணும்னு எங்கெல்லாம் அலையன்ஸ் பார்த்தோமோ அங்கே முதல்லையே சொல்லிடுவோம். பணம், பேரு, புகழ், அந்தஸ்து இருந்தாலும் கூட எப்படிப்பட்ட ஆண் பிள்ளையும் பொண்டாட்டி வீட்டோட மாப்பிள்ளையாக போயிருக்க கொஞ்சம் யோசிப்பாங்க தானே. நாங்களும் நிறைய இடத்துல பார்த்து எதுவும் சரிப்பட்டு வரும்னு தோணாத நிலையில்தான் தூரத்து சொந்தம் மூலமாக மாதவனை பற்றி தெரிஞ்சது. பார்க்க போனால் அவனும் ஒரு வகையில் நமக்கு உறவுதான். ஆனால் என்ன, கிராமத்தில் வாழ்ந்தவங்க. பையன் BA படிச்சுட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். பையனை பற்றி விசாரிக்க சொன்னேன். எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லை. நண்பர்கள் சகவாசமும் நல்லபடியாக தான் இருந்தது. கொஞ்சம் வசதியில் அந்தஸ்தில் குறைவு. எனக்கு இந்த இடம் சரின்னு பட்டது. ஆனால் மதுவோட குணம்தான் தெரியுமே. அவள் எப்படிப்பட்டவனை கற்பனை செய்திருப்பாளோ. நான் சாரதா கிட்ட மட்டும் விஷயத்தை சொல்லிவிட்டு அவர்களை பார்க்க போனேன். அப்போ நீயும் படிச்சுட்டு இருந்தா. நான் போன போது மாதவன் வீட்டில் இல்லை. அவனுடைய பெற்றோர்கள் கிட்ட பேசினேன். முதல்ல அவங்க மறுத்தாங்க. பெத்த மகனை அனுப்பிட்டு என்ன செய்வாங்க? நான் அவங்களுக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாமல் பார்த்துக்கிறதா வாக்களித்தேன். அவ்வளவு கூறியும் மகனுக்கு விருப்பம் இருந்தாதான்னு சொன்னாங்க. மாதவனை சந்தித்தேன். அவனோட பணிவும் குணமும் எனக்கு அவனை சந்தித்த உடனே பிடிச்சிடுச்சு. நான் எதற்கும் இருக்கட்டும்னு உன் அக்கா ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்ததால அதை காட்டினேன். அவனுக்கு மதுமதியை பிடிச்சிட்டதுன்றது அவன் சம்மதித்த போதே தெரிஞ்சுக்கிட்டேன். மாதவனின் பெற்றவர்களை திருமணத்திற்கு பிறகு இங்கு வந்து விடும்படி சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க நிலத்தையும் ஊரையும் விட்டு வர விருப்பமில்லைன்னு சொல்லிட்டாங்க. மாதவனுக்கும் மதுமதிக்கும் திருமணமாகி கிட்டத்தட்ட 6 வருஷங்களாக போகுது. மதுமதி தன் மாமனார் மாமியார்னு அவங்கள ஒரு நாளும் கொண்டாடியதில்ல. ஏன், மாதவன் கிட்ட கூட எப்படி நடந்துக்கிட்டா தெரியுமா? திருமணமாகி கொஞ்ச காலத்திற்கு பிறகு அவனிடமும் தன் திமிரை காட்டத் தொடங்கினா. நாங்களும் கல்யாணம் ஆயிட்டா கணவன்கிட்ட சகஜமாக பழகிடுவான்னு நினச்சிருக்கா. இங்கே மாதவன் தான் அவள் சொல்வதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்படி ஆச்சு. அப்போ கூட அவளை பற்றி ஒரு வார்த்தை யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு வக்காலத்து வாங்குவார். ஆனால் பிறகு கொஞ்சம் திருந்தினால். அவருக்கு மதிப்பு மரியாதை சேவைகள் செய்யலானாலும் அவரை அவமதிக்காமல் சந்தோஷமாக குடும்பம் நடத்தினா. நாங்களும் இவ்வளவாவது மாறினாலேனா அமைதியாக இருந்தோம். உண்மையிலேயே மாதவன் மாதிரி ஒரு மருமகன் யாருக்கும் கிடச்சிருக்க மாட்டாங்க. வீட்டோட மாப்பிள்ளைன்றதால அவரை எப்படி வேணும்னாலும் நடத்திடலாமா? அவர் அத்தனையும் உன் அக்கா மதுமதிக்காக, அவள் மீது கொண்ட நேசத்திற்காக தாங்கி பொறுமையாக அவளை திசை திருப்பினான். இதுவே வேற யாராக இருந்தாலும் நீயும் வேண்டாம் உன் பணமும் வேண்டாம்னு போயிருப்பாங்க. மாதவன் ஆரம்பத்தில் பணத்தை கண்டு கூட இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கலாம். ஆனால் அவர் மாறிட்டார். நான் சொல்கிறத விட உனக்கு கூட அவரை பற்றி ஓரளவுக்கு தெரியும் தானே. அவர் உன் அக்கா கிட்ட நடந்துக்கிட்டது, பாசம் காட்டியது எல்லாத்தையும் நீயும் தானே பார்த்துருக்க பிருத்திவி. இப்போ எல்லையனு முன் என்னையா இருக்கிறார். அதுக்காக மாதவனது குற்றத்தை நான் அவருக்கு சாதகமாக்கிக்கலாம். மாதவன் தவறு செய்திருக்கிறாருன்றது உண்மை. ஆனால் அவர் சூழ்நிலை கைதியாகி அப்படி செய்திருப்பார்.
மற்றபடி மதுவுக்கு துரோகம் பண்ண அவரால் முடியாது. அவங்க 2 பேரும் பேசி புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி தானே நான் கல்யாணமே செய்து வைத்தேன். இதுவரை அவங்களுக்குள் பெருசாக எந்த ஊடலும் இல்லையே. மது மேலே ரொம்ப பாசமாக இருந்தார். தவிர குழந்தை பிறப்பை சுட்டி காட்டி அவர் மதுவை தள்ளி வச்சிடலையே. இன்னொரு கல்யாணம் செய்துக்கிட்டு தைரியமாக முன்னாடி நிற்கலையே. எத்தனையோ பேர் பொண்டாட்டி மேலே இல்லாத பொல்லாத பழியை போட்டு அவங்க இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கிறது இல்லையா? இல்லை எந்த தப்பும் தவறும் இல்லாட்டி போனாலும் கூட அப்படி துரோகம் செய்து அதை மறைச்சு நடிக்கிறது இல்லையா? நம்ம மதுக்கிட்ட ஒரு குறை இருக்குது, அதை நாமளும் நினச்சி பார்க்கணும். அவர் பக்கம் நியாயம்னு பார்த்தா அவர் என்ன வேணால் செய்திருக்கலாம். இப்போவும் மதுவை அவர் விட்டுடுவார்னு எனக்கு தோணலா. நானும் சாரதாவும் ரொம்ப ஆத்திரமாக தான் அவள் வீட்டுக்கு போனோம். அந்த பொண்ணு நித்யா குணம் எங்களை மாற்றி யோசிக்க வச்சது. அவளுக்கும் மதுமதிக்கு துரோகம் செய்துட்டோம் என்ற குற்ற உணர்ச்சி இருக்குது. தப்பான பொண்ணாக இருந்தால் அவளுக்கு இந்த உணர்ச்சி துளி கூட வராது. பாவம், யாரும் இல்லாத பெண்ணவ. சில சமயம் நம்மை மீறியும் சிலது நடந்துடுது. அதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கிறத விட அதுக்கு என்ன செய்யலாம்னு தான் யோசிக்கணும். குழந்தை ரொம்ப அழகாக இருக்கான், அப்படியே அவன் அப்பா மாதிரி. என் பொண்ணுக்கு தான் அந்த பாக்கியம் இல்லாமல் போச்சு. யார் செய்த பாவமோ என்னவோ. மதுமதி இதை எப்படி ஏற்பாளோ தெரியலா. கோபத்தில் இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் பிருத்திவி. அவர் பேசி கொண்டிருக்கும் போதே பிருத்திவி செல்ஃபோன் ஒலித்தது. சொல்லணும். அப்படியா? எந்த ஹாஸ்பிட்டல்? நாங்கள் வரோம். பரபரப்புடன் சொல்லிவிட்டு செல்லை அணைத்தான். அப்பா, அக்காவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்களாம், நாம் உடனே போகணும். வண்டியில் போகும்போதே பிருத்திவி, என்ன ஆனாலும் சரி அணுக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நீ சொல்லக்கூடாது. அது அவள் மனசை பாதிக்கும். இப்போ அவ இருக்கிற நிலைமையில் எதுவும் சொல்லாதா. பெற்றவர்களுக்கு எல்லா பிள்ளைகளுமே ஒரே மாதிரி தான். ஆனால் பிள்ளைகள் அப்படி இருப்பதில்லையே. தவிர அணுவை தான் எல்லாரும் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்கங்கிற ஏக்கமும் குழந்தை ஏக்கமும் மதுமதியின் நெஞ்சில் பொறாமையும் சேர்ந்து கண்டபடி பேச வைத்து விட்டது என யோசித்தவனுக்கு மதுவின் மேல் இரக்கமும் பரிதாபமும் கூட தோன்றியது. டாக்டர், மதுமதிக்கு என்னாச்சு? மாதவன், உங்கள் மனைவிக்கு ஏதோ அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு, அதனால் மயக்கமடைஞ்சிருக்காங்க. ஊசி போட்டிருக்கோம், பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலில் அனைவருமே வந்து காத்திருந்தார்கள், நித்யா உட்பட. விஷயத்தை அணு மூலமாக கேள்விப்பட்டதுமே மாதவன் புறப்பட்டு விட்டான். நித்யாவால் அங்கிருக்க முடியலை. மதுமதியை பற்றி அவளுக்கும் எல்லாம் தெரியுமாதலால் குழந்தையை தூக்கி கொண்டு அவனுடன் புறப்பட்டு விட்டாள். அவன் தடுத்து பார்த்தான். எல்லாம் தெரிந்த பிறகு இனி என்ன செய்வது? நடப்பது நடக்கட்டும் என மாதவனும் ஒரு முடிவோடு அவளையும் உடன் அழைத்து வந்தான். ஆனால் பிருத்திவிக்கு தான் சில கணங்கள் ஒன்றும் புரியாது, நடுங்கி கலங்கி போய்விட்டான். மதுமதியின் கதறலை கேட்டு ஓடி வந்தவளுக்கு அவள் அனைத்தையும் கூறி அழுது கதறிய போது, முதலில் யார் இந்த விஷயத்தை சொல்லியிருப்பார்கள்? வீட்டில் கூட யாரையுமே காணோமே என்றுதான் நினைத்தாள். ஆனால் மதுமதியே அனைத்தையும் கூறி கண்ணீர் விட்ட பின் சிறிது நேரத்திற்குள் மயக்கமாகி இருந்தாள். சாரதா கோயிலுக்கு போய்விட்டு வந்தபோது மகளது நிலைமை கண்டு பதறிப்போனார். உடனே மதுமதியுடன் காரில் மருத்துவமனைக்கு அவளை அழைத்து சென்றார். பிருத்திவியும் சதாசிவமும் வந்து கலக்கமாய் நின்றனர். மாதவன் கேட்டதை பிருத்திவியும் மருத்துவரை சந்தித்து கேட்க அவர் புன்னகைத்துவிட்டு, ஒன்றுமில்ல பிருத்திவி, ஏதோ ஸ்ட்ரெஸ் அவங்க மனசை மைல்டாக பாதிச்சிருக்கு, ஊசி போட்டிருக்கோம். கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, ரெக்கவர் ஆகிடுவாங்க. டோன்ட் வரி, நார்மல் ஆகிடுவாங்க என்று ஆறுதலாய் பேசினார். மாதவனும் நித்யாவும் மதுமதி என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் கைதியாய் நிற்க, பிருத்திவி அவள் உடல் நலம் குணம் பெற்று தன்னை முழுமனதாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையில் இருந்தான். சதாசிவம் கலங்கி போயிருந்தார். மகளிடம் கோபத்தை கொட்டி பேசியதால் தான் இப்படியாகிவிட்டது என்று வருத்தமாயிருந்தது. கொஞ்சம் நிதானத்தை கையாண்டிருக்கலாம். சின்ன பொண்ணுக்கு ஈடாக நாமும் கோபமாய் நடந்து கொண்டோமோ? பிருத்திவிங்கிறது யாரு? உங்களை பேஷண்ட் கூப்பிடுறாங்க என்று நர்ஸ் உறக்க கூற அப்பாவை திரும்பி பார்த்துவிட்டு சென்றான். மெல்ல எழுந்து கட்டிலில் அமர்ந்திருந்த மதுமதி கண்ணீர் வெளியே அவனை அழைத்தாள். பிருத்திவி என அழைப்பதற்குள் தொண்டைக்குள் எதுவோ சிக்கி கொண்டது போல தவித்தாள். பிருத்திவி, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட எனக்கு அருகதல்ல. உன் முகத்தில் முழிக்கவே எனக்கு வெட்கமாக இருக்கு. நான் உன் மனசை ரொம்பவே புண்படுத்திட்டேன். உன்னை நான் பேசினதுக்கெல்லாம் கடவுள் என்னை நல்லாவே தண்டிச்சிட்டார். தேம்பி தேம்பி அழுதாள். அவன் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டு மன்னிப்பு கேட்டாள். இந்த அக்காவை தயவு செய்து மன்னிச்சிடுப்பா ப்ளீஸ். அவன் மெல்ல தலையாட்ட அவனை கட்டி கொண்டு கண்ணீர் வடித்தாள். உறவுகளின் உன்னதம் பற்றி அவளுக்கு உணர்த்திவிட்டிருந்தார் கடவுள். ஏழை, பணக்காரன், வசதி வாய்ப்பு, நல்லவன், கெட்டவன் என உறவுகளுக்குள் எத்தனை ஏற்றத்தாழ்வுகளை நாம் எதிர்கொண்டாலும்
பந்தபாசம் என்று வந்துவிடும்போது நம்மை அறியாமலேயே அவர்களுக்கு ஆறுதலாக நாம் இருக்கிறோம் என்பதை உணர்த்தி விடுவதுதான் உறவு முறை. பிருத்திவிக்கு வார்த்தைகள் வரவில்லை. அவள் பேசியது கூட இப்பொழுது வழியை தரவில்லை. மகிழ்ச்சியில் மனம் துள்ளியது. மதுமதி புதியவளாக மாறிவிட்டிருந்தாள். அவளிடமிருந்த பணத்திமிர், கர்வம், ஆணவம் எல்லாமே காற்றோடு கலந்து ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டிருந்தது. அவள் இப்பொழுது அன்பை தேடும் குழந்தையாக மாறிப்போயிருந்தாள் என்பது பிருத்திவியிடம் பேசியதிலேயே தெரிந்துவிட்டது. மனம் நொந்து செய்த தவறை உணர்ந்து கொண்டு மன்னிப்பை யாசிப்பாக கேட்டவளிடம் வெறுப்பை உமிழ முடியுமா? அதுவும் அவள் மேல் பாசம் வைத்த பிருத்திவியால். அவளிடம் ஆறுதலாக பேசி அவள் மன இறுக்கத்தை குறைத்தான். மெல்ல அவள் இயல்பாக சிரிக்க முயன்ற போது அவளுக்காக அனைவரும் வெளியில் காத்து கொண்டிருப்பதை கூற அவள் சட்டென முகத்தை தூக்கி வைத்து கொண்டு சொன்னாள், பிருத்திவி, யாரை நான் மலை போல நம்பினேனோ அந்த உறவு எனக்கில்ல. என்னை ஏமாத்திடுச்சு. ஆனால் எந்த உறவை பற்றி நான் இது நாள் வரை புரிஞ்சுக்காம இருந்தேனோ அந்த உறவு தான் என் மனக்காயத்துக்கு ஆறுதலாக இருக்குது. அதனால் எனக்கு நீ மட்டும் போதும். யாரையும் நான் பார்க்க விரும்பலா. அக்கா, நான் ஒன்று சொல்வேன், கேட்பியா? பிருத்திவியை ஆழமாய் பார்த்தாள் மதுமதி. மாமா ஏதோ தப்பு செய்துட்டாரு தான் இல்லைங்களா? ஆனால் இது நாள் வரைக்கும் அவர் உன் மனசு நோகிற மாதிரி நடந்திருக்காரா? இல்லையே. அவரை உனக்கு பார்க்க பிடிக்காட்டி கூட பரவாயில்ல. ஆனால் நீ அவரை மன்னிச்சிட்டா போதும் எனக்காக, ப்ளீஸ். அவள் பதில் கூறாமல் தன் கைகளை கெட்டியாக பிடித்துக்கொண்டு அமைதியாயிருந்ததை தனக்கு சாதகமாக்கி வெளியே சென்று குழந்தையை தூக்கி வந்து அவள் மடிமேல் கிடத்தினான். முதலில் கோபமாய் அந்த குழந்தையை பார்க்காமல் இருந்தவளை அந்த குழந்தையின் ஸ்பரிசமும் புன்னகையும் கொள்ளை கொள்ள மிச்சமின்றி அதில் உருகி போனாள். மாதவனை அப்படியே உரித்து வைத்திருப்பதைக் கண்டு சட்டென விழிகளில் நீர் மல்கியது. என் மாதவன், என் உயிர் கணவன், எனக்கு குழந்தை பிறந்திருந்தால் இப்படி தான் இருந்திருக்குமா? யாரோ மகராசி எனக்காக பெற்று கொடுத்திருக்கிறாள். அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும். இது என் குழந்தை, என் மாதவன் குழந்தை. இந்த குழந்தையாவது என்னை அம்மா என்று அழைக்கட்டும். யாருக்காகவும் நான் குழந்தையை மட்டும் விட்டுத்தரப்போவதில்லை. நெஞ்சில் தாய்மையின் பாசம் சுரக்க குழந்தையை மார்போடு அணைத்து முத்தமழை பொழிந்தாள். தாய்மை அடையாமலே ஒரு குழந்தைக்கு தாயாகி போயிருந்தாள் மதுமதி. கடவுள் ஒரு கதவை அடைத்தால் மறுகதவை திறப்பதாக சொல்வார்களே, இதுதான் சமயம் என்று அனைவரையும் பிருத்திவி அழைக்க நித்யாவை கண்டதும், ப்ளீஸ், இது ஏன் குழந்தா, இவனை என்னிடமிருந்து கேட்காதா. என்னால் கொடுக்க முடியாது, நான் தரமாட்டேன் என குழந்தையை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். நித்யாவும் மாதவனும் ஆச்சரியமாக ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். பெரும் புயலை எதிர்பார்த்தவர்களுக்கு மதுமதி இந்த குழந்தையை கண்ட மாத்திரத்தில் ஏன் இப்படி பூவாய் மாறிப்போனாள் என அதிசயமாயிருந்தது. இது உங்களோட குழந்தைதான், யார்கிட்டையும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். நீங்கள் தான் அவனுக்கு அம்மா. உங்ககிட்ட தான் அவன் வளரப்போகிறான். நீங்களே உங்கள் குழந்தைக்கு ஒரு பேர் வைங்களேன். நித்யா கூறா, மாது, இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் எனவும் சட்டென மாதவனால் யோசிக்க முடியாது திணற, நீங்கள் பழைய பாகவதர் காலத்து பேரை ஏதாவது வைப்பீங்க, நானே வைக்கிறேன் என்று யோசித்துவிட்டு, அனிருத், பேர் நல்லா இருக்குல்ல எனவும் எல்லோரும் புன்னகையுடன் ஆமோதித்தனர். இதில் என் தம்பியோட பேரும் அனுஷியா பேரும் சேர்ந்திருக்கு. நெஞ்சம் கலங்க அனுஷியா மதுமதியை பார்த்து புன்னகைத்தாள். அந்த புன்னகையை மதுமதியும் எதிரொலிக்க அதில் அந்யோன்யம் குடிபெயர்ந்திருந்தது. பிருத்திவி, முதல்ல நீ இவன் காதில் பெயர் சொல்லு. அனுஷியாவும் பிருத்திவியும் மகிழ்ச்சியாய் பார்த்து கொள்ள, அனிருத் அனிருத் ஆசையோடு கூறி கழுத்தில் கிடந்த செயினை கலட்டி போட்டான் பிருத்திவி. என்ன இதெல்லாம் பிருத்திவி? மது கேட்க, தாய்மாமன் சீர் செய்யணும் இல்லக்கா. அட, நான் இதை மறந்தே போயிட்டேன். இது தெரிஞ்சிருந்தா நான் பெண் குழந்தையை கேட்டிருப்பேனே என பெற்றோர்கள் உட்பட அனைவரும் சிரிக்க அவர்கள் குடும்பத்தில் இருந்த பூசல்கள் காணாமல் போயிருந்தது. மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியதும் முதல் வேளையாக அப்பாவை தேடி சென்றாள் மதுமதி. அவளுக்கு அப்பாவிடம் இப்படி கோபப்பட்டு பேசிவிட்டோமே என்ற குற்ற உணர்வு தலை தூக்க தொடங்கிவிட்டிருக்க மன்னிப்பு கேட்டால்தான் மனதாரும் போல் இருந்தது. சதாசிவம் ஏதோ யோசனையில் இருக்க சாரதாவோ சமையலில் மும்முரமாகிவிட்டிருந்தார். நித்யா சாரதாவுக்கு உதவி செய்து கொண்டிருந்ததை கண்டும் காணாமல் வந்துவிட்டாள் மதுமதி. அப்பா, மகளை ஏற இறங்க பார்த்தார் அவர். வா மது, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் ஏதோ தெரியாமல் அப்படி பேசிட்டேன். பரவாயில்ல விடு மது, நீ தான் அதுக்காக ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுட்டியே, அதுவும் பிருத்திவிக்கிட்டேயே. இல்லைப்பா, இருந்தாலும் உங்ககிட்ட நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது தான். அதுக்காக தான் கடவுள் என்னை மீளவே முடியாமல் அடிச்சிட்டாரே. குரல் தழுதலுக்கா கண்ணீர் முட்டியது. மகளை கனிவுடன் பக்கத்தில் இருத்தி கொண்டு கண்ணீரை துடைத்து விட்டவர் நெஞ்சில் சாய்த்து கொண்டார்.
எங்களுக்கு நீ வேற அவன் வேற இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலே எதுவும் நடந்திருக்காது. நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே போதும். கடவுள் உன்னை தண்டிச்சாலும் அவரே தான் மனமிறங்கி உனக்கு இன்னொரு வழியையும் தேடி கொடுத்துருக்காரு. இனி அதை நினச்சி சந்தோஷப்படுமதோ. உண்மையாகவே நீ அவங்கள மன்னிச்சிட்டியா? ஆமாம்ப்பா, என் கணவரை என்னால் விட்டு கொடுக்க முடியும்னு தோணலை. தப்பே செய்திருந்தாலும் என் முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க பார்த்தீங்களப்பா. ஆனால் அவங்களோட இந்த நிலைமைக்கு மறைமுகமாக என்னோட இயலாமையோ குறையோ தானே காரணம். அவங்க மட்டும் குற்றவாளின்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அதுக்காக ஒரே வீட்டில் ஒன்றா வாழ முடியுமான்னு தெரியலை. ஏன்னா நான் அத்தனை பிரியம் வச்சுருக்கேன் அவர் மேலே. மதுமதியின் உள்ளம் அவருக்கு புரியாமல் இல்லை. அவள் இவ்வளவு மனம் மாறி இறங்கி வந்ததே அவருக்கு பிரமிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஆனது ஆகிடுச்சு மது, குழந்தைக்காக உன் மனசை நீ மாற்றிக்க முயற்சி பண்ணு. சரிப்பா என்றால் ஏதோ யோசனையோடு. இரவு சமையல் முடிந்து அனைவரும் அமர்ந்து ஒன்றாக உண்டது வேறெப்போதும் கிடைக்காத ஆனந்த தருணமாக இருந்தது என்றால் மிகையில்லை. இரவு வரை குழந்தையை மாற்றி மாற்றி கொஞ்சிக் கொண்டிருந்தவர்களை புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தாள் நித்யா. பிருத்திவியும் அனுஷியாவும் மதுமதியை பற்றி புகழ்ந்து கொண்டிருந்து விட்டு நேரம் கழித்துதான் தூங்க சென்றார்கள். மாதவன் மட்டும் ஏனோ மதுமதியின் முகத்தை ஏறிட்டு பார்க்க கூட தைரியமற்றவன் போல காணப்பட்டான். அனிருத்தை தூங்க வைத்த மதுமதி அவனை தேடிச் செல்ல தனியாய் நின்று கொண்டு வானத்தை பார்த்து கொண்டிருந்தவனை அவன் அறியாமலே நின்று ஒரு நொடி பார்த்தவள் ஒரு பெருமூச்சு விட்டு கலங்கும் கண்களை சட்டென துடைத்து கொண்டு அவனை அழைத்தாள். சட்டென திரும்பிய அவனும் அவளை எதிர்கொள்ள முடியாமல் பேச தோன்றாது நின்றான். திடீரென இருவருக்குள்ளும் இப்படி திரை விழுந்தது போல ஒரு கனத்த மௌனம். ஏன்? யார் மேல் குற்றம்? இல்லை என்ன தயக்கம்? அவனே உணர்வு பெற்றவன் போல தாவி அவளை இறுக அணைத்து கொண்டு சாரி மது, நான் தப்பு செய்துட்டேன். உன் முகத்தில் முழிக்கவே எனக்கு எப்படியோ இருக்கு. என்னை மன்னிச்சிட்டியா மது? குளறியபடி வார்த்தைகளை உதிர்த்தான். அவனது அணைப்பு தந்த மென்மையில் பனியாய் உருகிய இதயத்தை கட்டுப்படுத்த முயன்றாள். அவனை விட்டு மெல்ல விலக்கினாள். அவன் தவித்தபடி நிற்க, என்னை முதல்ல பேச விடுமாதோ. உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. யாராக இருந்தாலும் உங்கள் நிலமையில இப்படி தான் செய்திருப்பாங்களோ என்னவோ. நடந்ததை இனி மாற்றிக்க முடியாது இல்லையா? அதனால் அவளோட நாளைக்கு அந்த வீட்டுக்கு போயிடுங்க, அதுவும் நாளைக்கே. வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் தேடுகின்றதே. ஏன் மது, நீ என்னை மன்னிக்கவே மாட்டியா? இல்லை, அப்படி இல்லை. உங்களை மன்னிக்கவோ தண்டிக்கவோ எனக்கு எந்த அதிகாரமும் உரிமையும் இப்போ இல்லை. அது என்னால் முடியாது. நான் உங்கள் மேலே உள்ள கோபத்தில் இதை சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் குற்ற உணர்ச்சி இல்லாமல் நித்யாவோட சந்தோஷமாக இருக்கணும். இங்கிருந்தால் என் முன்னாடி நீங்கள் இயல்பாக இருக்க மாட்டீங்க. அப்போ உன் வாழ்க்கையில் எனக்கு இடமே இல்லையா? ஒருவித ஆதங்கமாய் கேட்டான் மாதவன். இருக்கு மாது, கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் இல்லாமல் என் வாழ்க்கை முழுமையாகாது. எனக்காக கொஞ்ச நாள் என் மனசு இதையெல்லாம் ஜீரணம் செய்து முழுமையாக ஒத்து பக்குவப்படுற வரைக்கும் டைம் கொடுங்க. அதுவரை நீங்கள் அங்கேயும் நானும் குழந்தையும் இங்கேயும் இருக்கலாம். ஆனால் இந்த வீடு எனக்கு நிரந்தரமானதில்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் முழுமையாக மாறிடணும். யார் மனதையும் புண்படுத்தாமல் மற்றவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுட்டு நடந்துக்கிற மாதிரி என்னை நானே செதுக்கிக்கணும். அதுக்காக எனக்கு தனிமை வேணும் மாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. கண்ணீரையும் கட்டுப்படுத்த போராட வேண்டியிருந்தது மதுமதிக்கு. அவள் பேசியது அவனுக்கு மண்டையில் ஏறியதோ இல்லையோ, அவனோ அவளை வெறித்தபடி தான் நின்றிருந்தான். விதியாடும் கண்ணாமூச்சியில் சிக்கிக்கொண்டு தவித்தான் மாதவன். மதுமதியை அவனால் வெறுக்க முடியாது, வெறுக்கவும் மாட்டான் என்பது அவளுக்கும் தெரிந்த ஒன்றுதானே. பிறகு ஏன் இந்த இடைப்பிரிவு? அவளுள்ளம் ஊமையாய் கேட்டது. இவற்றையெல்லாம் ஒரு ஓரமாய் நின்று பார்த்து கொண்டிருந்த நித்யாவின் மனதோ ரம்பத்தால் அறுக்கப்பட்டது போல துடிதுடித்து கொண்டிருந்தது. எத்தனை முட்டாள்தனம் செய்துவிட்டோம். எவ்வளவு அன்பான தம்பதிகளை பிரித்து வைத்த பாவத்திற்கு ஆளாகிவிட்டோம். 1000 தான் இருந்தாலும் மதுவும் என்னை போல பெண் இல்லையா? சட்டனை எல்லாருக்காகவும் முக்கியமாய் குழந்தைக்காகவும் எங்களை மன்னித்து விட்டாலும் கூட அவள் மனைவி என்ற ஸ்தானத்திலிருந்து பார்த்தால் ஆருயிர் கணவனின் இந்த இன்னொரு வாழ்க்கையை ஏற்க முடியாமல் தவிக்கிறாளே. ஏன், அவரும் தான் வருத்தப்பட்டு கொண்டு நிற்கிறார். தன்னை பிரிந்தாலும் கூட இப்படி நிற்பாரா என்பது அதிசயம்தான். நித்யாவின் பெண்மனம் கொஞ்சமாய் சுயநலமாக சிந்திக்க தொடங்க அதை உதறிவிட்டு தானாக ஒரு முடிவு செய்து கொண்டாள். அடுத்த நாள் விடியல் அனைவருக்கும் சந்தோஷமாக விடிய மாதவனுக்கு நித்யாவிற்கு மட்டும் நெருடலாய் விடிந்தது. மாதவன் நேற்றே நித்யாவிடம் மதுமதி கூறியதை சொல்ல நித்யாவும் தானும் கேட்டதாக கூறினாள். அதனால் இன்றே மதுமதி இந்த வீட்டை விட்டும் தன்னை விட்டும் விலகி இருக்க சொன்னாலே.
என்ன செய்வதென புரியாமல் வழக்கம் போலவே தன் கடமையை செய்து கொண்டிருந்தான் மாதவன். நித்யாவும் ஒரு சில வேலைகளை முடித்துவிட்டு ஒரு முடிவுடன் மதுமதியை தேடி போனாள். மதுமதி அனிருத்தை மடியில் வைத்து பாலூட்டி கொண்டிருக்க கண்டாள். அவர்களை பார்க்கும்போது தாயும் குழந்தையும் போலதான் இருந்தது அவளுக்கு. மதுமதி மெல்ல அழைத்தாள். நித்யாவை கண்டதும் புன்முறுவல் பூத்தபடி மதுமதியும் உள்ளே அழைக்க நித்யா உள்ளே போனாள். ஓ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பேசலாமா? தயக்கமாய் கேட்க, உட்காரு நித்யா. அப்புறம் ஒரு விஷயம், என்னை நீங்கள் வாங்கன்னு ஏகப்பட்ட மரியாதையோடு எல்லாம் கூப்பிட வேண்டாம். பேர் சொல்லி கூப்பிடு, அப்படி தான் நெருக்கமானவங்க கூப்பிடுவாங்க. அப்போ நானும் உங்களுக்கு நெருக்கமானவளா? ஏன் தெரியாதா? இன்னும் என்ன பழைய மதுமதின்னு நினைக்கிறியா? சேச்சா, அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ உங்ககிட்ட உரிமையாக பேசலாம். பேசேன். நாங்கள் 2 பேர் மட்டும் வீட்டை விட்டு உங்களை விட்டு இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, உளறினாலே தவிர சொல்ல முடியாமல் தவித்தாள். நித்யா, நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. உங்களுக்கு இந்த வீட்டில் முழு உரிமையும் இருக்குது. ஆனால் என்னை கொஞ்சம் தனிமையில் விடுங்க. அதுக்காக தான் 2 பேரையும் அந்த வீட்டுக்கு போகும்படி சொன்னேன். இதிலிருந்தே தெரியுதே நீங்கள் என்னை ஏற்றுக்கலன்னு. அதனால் நான் உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடுறதா முடிவு பண்ணிட்டேன். மதுமதியின் முகத்தில் அப்பட்டமான அதிர்ச்சி பரவ அங்கு குழந்தையை கொஞ்சம் வந்த அணுவின் முகத்திலும் அது எதிரொலித்தது. அனுஷியா சடாரென உள்ளே வந்துவிட இவர்கள் பேசிக்கொண்டிருந்தது அப்போதுதான் தெரிந்தது. ஒதுங்க போனவளை மதுமதி தடுத்தாள். அனு, இரு, நாங்கள் ஒன்றும் சிதம்பர ரகசியம் பேசலா. உனக்கும் புரியட்டும் என்னை பற்றி. நித்யா, உன்மேலேயோ என் கணவர் மேலேயோ எனக்கு எந்த ஒரு கோபமும் இல்லை. முதல்ல இதை புரிஞ்சுக்க. நான் மனம் திறந்து சொல்கிறேன். எனக்கு நீங்கள் 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கையை ஜீரணிக்க முடியலை. கொஞ்சம் டைம் கொடு நித்யா. அதே போல் இந்த இடைப்பிரிவு எங்களுக்குள்ளே நிரந்தரமாக போகிறதும் இல்லை. எங்களோட உறவு என்றைக்கும் மாறப்போவதும் இல்லை. அவரோட வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ நீ உள்ளே நுழைஞ்சிட்ட. ஆனால் போக சொல்ல மாட்டேன். இதோ இவனை என் மகனா நான் எப்போ ஒத்துக்கிட்டேனோ அப்போவே உன்னையும் ஏற்றுக்கிட்டதா தானே அர்த்தம். நீங்கள் 2 பேரும் வாங்க போங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு நானும் அனிருத்தோடு அங்கே வந்துட மாட்டேனா? இதுக்கு ஏன் நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணிவிட்டு ஏதேதோ பேசிகிட்டு இருக்கீங்க? மதுமதியின் பேச்சை கேட்டு அனுஷியாவே பிரமித்து தான் விட்டாள். இத்தனை நல்ல மனதா இவளுக்கு? எப்படியெல்லாம் மாறிப்போய் விட்டாள் மதுமதி. நித்யாவும் மதுமதியின் கைகளை பற்றி கொண்டு கண்ணீர் விட்டாள். நான் உங்கள் வாழ்க்கையை குலைச்சிட்டு தான் நினச்சி. இல்லைம்மா, நீ என்னை அம்மா ஆக்கியவள். எனக்கு அந்த தகுதியை பெறாமலே அனுபவிக்க கொடுத்தவள். பாச போராட்டம் ஒன்று நடக்க அதை மாதவனும் பிருத்திவியும் கண்கலங்க பார்த்தபடி நின்றனர். மது, உன்னை நான் தப்பாக நினச்சிட்டேன்டா. நீ மாறிட்டா. உண்மையாகவே என்னோட மது சொக்கத்தங்கமாகிட்டா. மாமா, இவங்களை இப்படியே விட்டால் அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. அதனால் குடும்பமாக எங்கேயாவது டூர் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாமா என்ற பிருத்திவியை மது முறைத்தாள். போடா, அணு முழுகாம இருக்கா. குழந்தை பிறக்கட்டும், பிறகு போயிட்டு வரலாம் என்றாள். மதுமதியின் அக்கறை கண்டு பூரித்தான் பிருத்திவி. சில நாட்கள் இனிமையாக கழிய அனுஷியாவிற்கு பிரசவ வலி ஏற்பட்டது. சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அழகிய பெண் குழந்தையை ஈன்றெடுத்து பிருத்திவியின் கைகளில் தந்தாள் அனு. உள்ளங்கையில் உருவாகி உயிராகி நின்ற தன் காதலின் நினைவு பெட்டகத்தை முத்தமழை பொழிந்து ஏந்தி கொண்டான் பிருத்திவி. ரோஜா பூவாய் மலர்ந்த மகளின் அழகிய பட்டு சருமமும் கொள்ளை அழகும் அவன் கண்களை விட்டு அகலவில்லை. வாரி வாரி முத்தமிட்ட கணவனையே பார்த்து கொண்டிருந்தவளை பார்த்தவன், பாரு செல்லம், உன் அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. உனக்கு மட்டும் முத்தம் கொடுக்குறேன்னு. போனா போகட்டும், அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்துடலாமா என்றபடி மனைவியின் முகத்தருகில் நெருங்கியவன் அவள் முகம் முழுவதும் முத்தமிட்டு சிவக்க வைத்தான். இத்துடன் இந்நாவல் முடிவடைந்தது.